விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலே சற்று எழுந்திருக்கலாம். சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகிக் கொள்வோம். ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சில நிமிடங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து இந்த நாளில் இந்த ஆராதனைக்கு நாம் ஆயத்தமாகவும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் கிருபை உள்ள தேவனே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தரே, நாங்கள் உண்மை போற்றுகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலைக்காய் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நாங்கள் செலவிடும் நேரம் எவ்வளவு இன்பமானது தகப்பனே. ஸ்தோத்திரம். உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே உடைய மகிமையை உடைய பிரசனத்தை அனுபவித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடி துதிப்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தகப்பனே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் மத்தியில் செய்வாடுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய மகிமை பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்கப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றி எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். ஆண்டவரே மக்கு மகிமை, மக்கு மகிமை, மக்கு மகிமை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. வானம் திறந்து தேவ மகிமை பெருமலை போல் Thank you.
பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. உங்க பிரசனம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனையில முடிய மகிமை ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. பிரயோஜனமான ஊழியக்காரர் ஆண்டவரே, எங்களுடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்கி படைக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்து ஹல்லேலூயா தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கரம் நீட்டி ஆசீர்வதிப்பீராக. வல்லமையினால் நிரப்புவீராக. ஜீவ நதியில் மூழ்கி தவிக்க செய்யப்பா. ஜீவ நதியின் ஆழத்திலே மூழ்கி தவிக்க செய்யப்பா. கர்த்தாவே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள் ஆராதனையிலே இந்த எழுப்புதல் கூட்டத்தில் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையாய் இப்படிப்பட்ட விசேஷித்த நாட்களை இந்த ஊழியத்திற்கும் இந்த தேசத்திற்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரரை கர்த்தர் அவன் வல்லமையாய் தன்னுடைய கரத்தில் எடுத்து உபயோகப்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவையோடு எதிர்பார்ப்போடு அவருடைய சமூகத்திலே கூடி வருகிற ஒவ்வொருவரும் அவருடைய பிரசனத்தினால் அவருடைய வல்லமையினால் அவருடைய வார்த்தையினால் தொடப்படும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையில் இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்துக்காக நம்ம மத்தியிலே பாஸ்டர் ஜிஎஸ் ஜிகன் இருக்கிறாங்க. அவர் முன்னால் வந்து நமக்காக ஜெபிப்பார். நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் நல்லவர். இம்மட்டும் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். உடைய பிரசனத்தினால் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பிரசனம் எங்கள் மேல வெளிப்படும் போது எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவர், குணமாக்க வல்லமை உள்ளவர், அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாகவே நீர் வெளிப்படுகிறீர். இம்மட்டும் அப்படி கிரியை செய்கிறீர். இந்த வேளையிலும் அருமையான சபை நடுவில் நீர் அப்படியாக கிரியைகளை நடப்பிக்க போகிற இலக்கங்களுக்காக சோதரம். இந்த கூட்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தி தந்து இம்மட்டு பொறுப்படுத்தி நடத்துகிறீர். அவர்கள் ஒவ்வொரு பகுதியில் நீர் பொறுப்படுப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறோம். இனியும் வர வேண்டிய ஒரு ஆத்மாக்களும் சீக்கிரமாய் வந்து சேரத்தக்கதாக கிருபைகளை பாராட்டும். தெய்வ மகிமை தொடர்ந்து வெளிப்படட்டும். விசேஷமாய் வார்த்தைகளோடு வந்திருக்கிற மகனை உடைய கரத்தில் தருகிறோம். தேவனே, நீர் அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்தி மக்கள் என்ன தேவைகளோடு வந்திருந்தாலும் அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நிறைவான கிரியைகளை நீர் வெளிப்படுத்த வேண்டும்படி ஆய்ச்சிக்கிறோம். எல்லா பலவீனங்களை மாற்றி உடைய மகனையும் நீர் வல்லமையாய் பயன்படுத்தும். தெய்வ சத்தத்தை கேட்க பண்ணும். தெய்வ பிரசனத்தை உணர பண்ணும். அப்பா, இந்த இடம் முழுவதும் உடைய கிரியைகளினால் நிரம்பி இருக்கட்டும். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். நீரை பொறுப்படுத்து ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செல்வத்தை கேட்கிற பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபையாய் நம்மை இந்த நாளிலே கூட்டி சேர்த்திருக்கிறார். சந்தோஷமாய் இந்த நாளிலே எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் மீதமுள்ள நேரத்தை இப்போது அவருடைய கரத்தில் கொடுக்க இருக்கிறேன். நம்மத்திலே ஆண்டவர் நம்முடைய கிருபையினாலே பாஸ்டர் டேவிட்சன் ஜாய்சன் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. எல்லாருக்கும் நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு தெய்வ மனுஷன். அவன் சோத்ரா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். கடந்த 2014ஆம் ஆண்டு நம்முடைய சபையிலே அவருடைய தகப்பனார் பாஸ்டர் ஜாய்சன் அவர்களோடு அருமையான போதுகிறவர்கள். அப்பொழுதுதான் முழு நேர ஊழியத்திலே அடியெடுத்து வைத்த அந்த ஆரம்ப நாட்களில் அவர்கள் நம் கமமண்டலில் அப்போ நம்முடைய சபை இருந்தது. அங்கே நம் மத்தியிலே வந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்திருக்கிறார்கள். அவன் சூத்ரா இப்பொழுது கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பின்பு மறுபடியும் நம் மத்தியிலே
அவர்கள் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலே அவர்களை நமத்திலே கொண்டு மகிமையான கிரியைகளை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவோம். ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இருப்போம். நிச்சயமாய் இங்கே கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் தம்முடைய மகனை பயன்படுத்துவார். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய ஆவியானவருடைய கிரியைகளை இந்த இடத்துல நாம் எதிர்பார்ப்போம். இந்த வருகிற நாட்களிலும் நமக்கு விசேஷித்த கூட்டங்கள் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். எங்கே இல்லை, அதாவது மூடூன் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் வருகிற வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு விசேஷித்த கூட்டம் இந்த செராஸில் இருக்கிற போதகர் ஐக்கியத்தின் சார்பில் அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் வந்து பங்கு பெறுவதற்கு உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆமென். ஒரு காஸ்பல் அண்ட் ஹீலிங் க்ரூசைடாக அதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் அவர்களை அந்த இடத்திலும் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபத்தோடு அதில் வந்து பங்கு பெற அன்போடு கேட்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். அதுபோல் வருகிற சனிக்கிழமை நமக்கு இங்கே VBS லீடர்ஸ் ட்ரைனிங் காலை 9 மணி முதல் மாலை மதியம் 3 மணி வரைக்கும் VBS லீடர்ஸ் ட்ரைனிங் இருக்கிறது. சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு பயிற்சியாக அது இருக்கும். எனவே அந்த நாட்டிலும் நீங்கள் வந்து அந்த சிறுவர் ஊழியத்தில் பங்கு பெறுகிறவர்கள், அதில் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் தாராளமாய் வந்து பங்கு பெறலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். மீதமுள்ள நேரத்தை போதவர்களை கருத்திலே கொடுக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். Praise the Lord. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்க, கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை கூட்டத்தில் கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாய் நம்முடைய ஃபுல் காஸ்பல் பெண்டெகோஸ்டல் சர்ச் மலேசியா இந்த சபையை கர்த்தர் மட்டும் ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். பாஸ்டர் ஜோயல் பின்னி அவர்களுக்காக, குடும்பத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த திட்டத்தின்படி இந்த இடத்துல கொண்டு வந்து இம்மட்டும் கர்த்தர் அதிசயமாய் தம்முடைய மகனை கொண்டு இந்த ஊழியத்தை இங்கே கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நாம் கூடும்போதெல்லாம் நம் நடுவில் கர்த்தர் நமக்காக இறங்கி வருகிற தேவன் இந்த மாலை நேரத்திலும் நம்ம நடுவில் பெரிய காரியங்களை செய்வாராக. வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். எல்லாருக்குமே நாளைக்கு ஒர்க்கிங் டேஸ் நம்புகிறேன். அதிலும் நீங்கள் இந்த மாலை நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவ சமூகத்தில் கிடைக்கிற தருணத்தை நீங்கள் பயன்படுத்துகிறது நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் வீண் போகாது. நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டு இருக்கும். வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, எங்களோட ஒரு டீமே வந்திருக்கிறாங்க. நம்முடைய ஃபுல் காஸ்பல் பெண்டெகோஸ்டல் சர்ச்சினுடைய VBS போர்டிலேருந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். போர்டில் இருக்கிற செக்ரட்டரி பிரதர் பிரகாஷ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ட்ரெஷரர் பிரதர் தங்கத்துறை அவர்கள் வந்திருக்கிறாங்க. ட்ரைனிங் டீமில் இருக்கிற பாஸ்டர் ஜிஹின் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்புறம் என் பையன் வந்திருக்கிறான், ஐசக் சாம்ப்ளாய்சர். அப்புறம் எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு தம்பி ஜான் ஜோசப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சேர்ந்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதித்து விட்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறான்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹalleluya. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை. உம்மை ருசித்தேன், உம்மை ருசித்தேன், நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன், நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். கர்த்தர் செய்த நன்மைகள் நம்ம டெய்லி ஒரு நாள் அல்ல, அல்லது ஏதோ ஒரு மெயின் ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது பொதுவாகவே கர்த்தர் செய்த நன்மைகளை நாம எப்போ அதிகம் நினைப்போனா, நம்ம பர்த்டே வரும்போது, இல்லை ஒரு வெட்டிங் டே வரும்போது, அப்படி இல்லைன்னா நியூ இயர் சர்வீஸ் வரும்போது, இல்லை அந்த மந்த் ப்ரேயர் வரும்போது, இந்த டைம் வந்து நாம நினைக்கிறது. ஆனால் டெய்லி கர்த்தர் செய்த நன்மைகள். ஆமாம், நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்பா பிரசனத்தில் வந்து உட்காரும் போது நம்முடைய நினைவுல எது அதிகம் வரணும்னா கர்த்தர் செய்தவைகள்.
கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள், இதை நம்ம அதிகம் திங்க் பண்ண தொடங்கிட்டாலே செய்யாதவைகளை குறித்து புலம்பவும் மாட்டோம். ஐயோ இனி நான் இந்த காரியம் எப்படி நடக்க போகிறதுங்கிற கலக்கமும் வராது. செய்ததை நினைக்கிறவர்கள் என்ன சொல்ல தொடங்கிடுவாங்க தெரியுமா? இன்னும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். நாளையில நீங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா கடக்க பண்ணியும் துதிக்க வச்சாரு, துதிச்சும் கடக்க பண்ணார் இல்ல. சமுத்திரத்தை கடக்க வச்சு துதிக்க வச்சார். ஆனா யோர்தானை துதிச்சு கடக்க வைப்பார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் இப்படி 2 ட்ராக் வைப்பார். சில பாதையில நம்மளை தாண்ட வச்சு துதிக்க வைப்பார். ஆனா சில பகுதியில் நம்ம துதிச்சுதான் தாண்டணும். எனவே ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கர்த்தர் நல்லவர் என்கிறத தினமும் ருசிச்சு அவன் இன்னைக்கு நம்ம கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல நன்மையா வச்சிருக்கிறானா, இது நம்முடைய கையில் பலன் அல்ல, தேவன் பாராட்டின கிருபை. ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து இந்த பாடலை கரங்களை தட்டி உற்சாகத்தோட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சேர்ந்து கைகளை தட்டி நல்ல கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு அவனை காணோம் காலமும் ஸ்தோத்தரிப்பே நேரமும் துதித்திடுவே என்னை தாழ்த்தி பணிந்திடுவே நாமம் உயர்த்துவே உம்மை பாடி மகிழுவே காலமும் காலமும் ஸ்தோத்தரிப்பே நேரமும் துதித்திடுவே என்னை தாழ்த்தி பணிந்திடுவே நாமம் உயர்த்துவே உம்மை பாடி அன்பு செய்ததை மறக்கக் கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக் கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். நீ செய்ததை மறக்கக் கூடுமோ, நீ செய்ததை மறக்கக் கூடுமோ இந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழ்க்கை நீ செய்ததை, நீ செய்ததை மறக்கக் கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து போனதே, கிருபை என்னை இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி, இக்கட்டுக்கெல்லாம் விலக்கி உந்தன் அருகில் வைத்தீரே. இக்கட்டுக்கெல்லாம் உந்தன் அருகில் சந்தோஷமா நீ செய்ததை மறக்கக் கூடுமோ, நீ செய்ததை மறக்கக் கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்கக் கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். Yes, Lord, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன். அடியோடு தேவைகளை சூழ்ந்து, தேவைகள் என்னை சூழ்ந்ததே, கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, கரங்கள் எல்லாம் எட்டாததை கையில், எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை அவர்தான் எடுத்து தந்தார். நன்றியோடு பாடுவோம். நீ செய்ததை, நீ செய்ததை மறக்கக் கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று
அப்படி எழுந்திருக்கலாம். அதே சமூகத்தில் அது சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் எழுந்து நின்று அவர் இன்பட்டும் செய்த எல்லா நன்மைகளும் ஒவ்வொரு இருதயமும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லைன்னா நாங்க இல்லப்பா. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தி வந்தார். தேவர்கள் அவரோடு கூட இருந்ததில்லை. யாக்கோபை குறித்து உபாகமம் 32 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் சொல்லுவேன், இது யாக்கோபின் சாட்சி மட்டும் அல்ல, நம்ம ஒவ்வொருடைய சாட்சி. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்தி நல்லவரே, வல்லவரே, கரங்கள் ரெண்டையும் உயர்த்தி சொல்லுங்கள். கைகள் உங்க கைகள்
எனக்கானதை ஏற்ற நேரத்தில் செய்து முடிக்கிற இந்த கரம், இந்த கரம் ஒரு நாளும் குறுகி போகாது. இயேசுவோடும் மாற்றூடாது. ஓ இயேசுவால், இயேசுவால் கூடாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி பாடி முடிக்கலாம். உம்மை போல புரிந்து கொள்ள, உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லை. உம்மை போல அரவணைக்க யாருமில்லை. உம்மை போல புரிந்து கொள்ள இயேசுவே, உம்மை போல அரவணைக்க நீ போதும், நீ போதும் என் வாழ்விலே. இயேசுயா, நீ போதும். நீங்க மட்டும் எங்களுக்கு போதும்பா, நீ போதும். ஓ இயேசுயா, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு சில நிமிடங்கள் உள்ளத்திலிருந்து நன்றி உள்ளிருப்போம். Thank you, Holy Spirit. நீர் எங்களை நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானவைகள் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான செயல்களுக்காக நன்றி. எங்களை நேர்வழியாய் நடத்துகிற தேவன், நீதியாய் நடத்துகிற தேவன், நித்தியத்துக்கு நேராய் நடத்துகிற தேவனே, நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் நமக்கு சித்தமானதெல்லாம் நீர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மையே நம்பி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பலனே, எங்கள் அடைக்கலமே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் என் தேவனாக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் தேவனாக உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எதை செய்ய சித்தம் வைத்திருக்கிறீர்களோ அதை எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்துல, சபையில, தேசத்துல நீர் செய்கிறீர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தாழ்த்துகிற கரத்தில் தருகிறோம். உலகத்துடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக. வந்த ஒவ்வொருவரோட கத்தரிகளை கொடும் நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் செருக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். Thank you. Praise the Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஒரு விசை கூட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். அருமையான போதகர் குடும்பத்தை வாழ்த்துகிறேன். இந்த நாளே இங்கே வந்திருக்கிற அந்த போதகர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி ஒரு கூட்டங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்யலை. ஒரு இங்கிலீஷ் ட்ரைனிங் நடத்துவோம். அது இன்னைக்கு நடக்க வேண்டியது. வெனஸ்டே தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் ஆண்டவர் எல்லாமே ஏற்கனவே திட்டம் பண்ணி இந்த 3 நாட்களும் ஒரு விசேஷித்த கூட்டங்கள் இந்த தேசத்தில் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி சனிக்கிழமை அந்த ட்ரைனிங்கை நடத்தும்படியான அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுனால நிச்சயம் இந்த கூட்டங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் இயேசுவிலே விசுவாசிக்கிறேன். வந்த உங்களை கர்த்தர் நிச்சயம் வெறுமையாய் திருப்பி அனுப்பவே மாட்டார். ஹல்லேலூயா. பலரும் பல சூழ்நிலைகளிலிருந்து வந்திருக்கிறோம். நான் வந்திருக்கிற சூழ்நிலை அது வேற, நீங்க வந்திருக்கிற சூழ்நிலைகள், ஒவ்வொருடைய சூழ்நிலைகள் வித்தியாசம். ஆமாம், ஒவ்வொருவருடைய வளர்ப்புகள் வித்தியாசம், ஒவ்வொருவரும் பார்க்கிறவைகள் வித்தியாசம். ஆனால் நம்ம எல்லாரையும் நடத்துகிறது கர்த்தர் ஆனபடினால தைரியமா இந்த நாளில இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நான் ஆவியிலே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நிச்சயம் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அவன் நேரம் நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் வேதத்தை. சங்கீதம் 17வது சங்கீதம், Psalms 17 verse 5. 17வது சங்கீதத்தின் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். My steps have stayed on your path. I have not wavered from following you. என் காலடிகள் வழுவாதபடி. இந்த வசனம் கடந்த ஆண்டு என்னோடு ரொம்ப இடைப்பட்ட ஒரு வார்த்தை. அதிகமாக இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் ஜெபிக்க வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை வச்சு ஒரு பாடலையும் ஆண்டவர் கொடுத்தா. ரீசெண்டாக தான் அந்த சாங் ரிலீஸ் ஆச்சு, கேட்டிருப்பீர்கள் சிலர். இந்த வசனம் இன்னைக்கு நான் இதை பேசணும்னு எடுத்து வைக்கலாம். நான் இந்த மதியம் ஜெபிக்க இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை திரும்ப நினைவுபடுத்தி இந்த மாதிரி நேரத்தில் பேசும்படி ஆவியானவர்
இந்த வசனத்தை திரும்ப தியானிக்க வைத்ததுனால கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய ஜெபங்கள் அநேகம் உண்டு. அதுல பவர்ஃபுல்லான ஜெபத்துல ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இத ஒரு மொழிபெயர்ப்பு அதனுடைய அர்த்தம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் அலையாதபடிக்கு, என் லைஃப்ல அலையாதபடிக்கு நீ ஆயத்தம் பண்ணின உமது நன்மைகளை நான் பார்க்கிறதற்காக என் நடைகளை என் வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்றல்ல, என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில அலைச்சல் தவிர்க்கப்பட்டு தேவன் ஆயத்தம் பண்ணின அந்த சுதந்திரங்களை நம்ம வாழ்க்கையில சுதந்திரிக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்க நடக்க வேண்டிய வழி உங்கள் வழிகளில் அல்ல, நீங்கள் நடக்க வேண்டிய வழி கர்த்தருடைய வழியில நடக்கணும். தாவீது அதுக்கு தான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் எனக்கு பல ஆசைகள் இருக்கும், இப்படி எனக்கு பல வழிகள் தோணும். நமக்கு தோணாத வழிகள் இல்ல, மனுஷனுடைய வழிகள் நிறைய வழிகள் தோணும். ஆனால் அந்த வழிகள் எல்லாமே மரண வழிகள் என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நிறைய ஆசைகள் வரும், நிறைய எண்ணங்கள் வரும். சில வழிகள் நமக்கு நல்லதாகவே தோணும். அவன் உலகத்தின் பார்வைக்கு அது நல்ல வழிகள் தான், நாம தெரிந்தெடுக்கிறது சூப்பரா தான் இருக்கும். ஆனா ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டியது, என் வழிகளை நான் அல்ல தீர்மானிக்க வேண்டியது. நான் எங்க போகணும், என்ன செய்யணும், என் கால்கள் எங்க விரையணும், என் கால்கள் எதற்கு நேராக போகணும், எதை சுதந்திரிக்க நான் துடிக்கணும், இது எல்லாமே தீர்மானிக்க வேண்டியது நான் அல்ல, என் இரத்தத்தால் மீட்டெடுத்து ஆண்டவர் தீர்மானிக்கணும். அதனாலதான் தாவீதுடைய ஜெபம், ஆண்டவரே என் கால்களை ஸ்டடி பண்ணுங்க, ஆமா என் கண்களை ஸ்டடி பண்ணுங்க, என் கால்களை ஸ்டடி பண்ணுங்க. எதற்காக ஸ்டடி பண்ணணும்? உங்க ட்ராக்ல நான் நிக்கணும் ஆண்டவரே. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு தேவ பிள்ளைகள் எதை மறந்துடக்கூடாதுன்னா, ஏதோ ஒரு பாதை நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் அல்ல, நியமிக்கப்பட்ட பாதை நடத்தப்படுகிறவர்கள் தான். அதுதான் எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்கினவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையை. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு ட்ராக் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க இரத்தத்தால் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில கொண்டு வந்ததுமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆமை மோசேதான் எகிப்துக்குள்ள போறாரு, எல்லா அற்புதத்தையும் கோல வச்சு செய்யறாரு. அவன் என்னென்ன செய்யணுமோ கர்த்தர் சொல்றதுபடி எல்லாமே செய்து மோசையை கொண்டுதான் கர்த்தர் எகிப்திலிருந்து ஜனத்தை வெளியில கொண்டு வர. ஆனா வெளியில வந்ததுமே மோசையின் கண்களும் சரி, இஸ்ரவேல் ஜனங்களின் கண்களும் சரி, யாரை ஃபர்ஸ்ட் பாக்குறாங்கன்னா வனாந்தரத்தை அல்ல, அவர்களுக்கு முன்பாக மேகஸ்தம்பமாய் அக்னிஸ்தம்பமாய் கர்த்தர் இருக்கிறதை கண்டார்கள். மீட்கப்பட்ட வந்த ஜனம் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது இந்த காட்சியை. அவரை பார்த்த பிறகு வனாந்திரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வனாந்திரம் ஒரு விஷயமாவே தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் எடுத்தோடனே சமுத்திரத்தை காட்டல, எடுத்தோடனே மாறாவை காட்டல, எடுத்தோடனே அவருடைய கண்கள் எதை பார்க்கிறது தெரியுமா? அவர் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறார். அதுவும் அவர் எங்க நிற்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு பின்னாடி அல்ல, அவர்களுக்கு முன்னாடி நிற்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவன் இந்த வனாந்திரத்துல எதை அவர்கள் ஃபேஸ் பண்ண போறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் யார்தான் ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவர் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. ஆண்டவரோட ஃபேஸ் பண்ணிட்டு நான் ஃபேஸ் பண்றேன்னா அது எனக்கு தோல்வி அல்ல, அது எனக்கு சக்சஸ் ஆகிதான் மாறிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ கண்கள் இதை பார்த்ததும் மோசேக்கு பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, கானானுக்கு போகிற வழிகள் சமீபமாய் பல வழிகள் இருந்தது. ஆனா கர்த்தர் அவர்களை அப்படி நடத்தாமல் வனாந்திரத்தின் வழியாய் சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை சுற்றி போக பண்ணினார் என்று யாத்திராகமம் 13வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு. இவங்க இவ்வளவு சுத்துறதுக்கு காரணம் மோசே அல்ல, கர்த்தர் தான் சுற்றி போக பண்றாங்க. நான் சொல்ல அந்த வார்த்தை, இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டு வெளியில வந்ததும் கானான் அவர்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரம், அதை சுதந்திரிப்பதற்கு ட்ராக் எந்த வழியில நடக்கணுங்கிறதை தீர்மானித்தது மோசே அல்ல, கர்த்தர். ஆமென். அப்ப நமக்கு தோணும் சுத்த விடுறாரே, நான் சொல்லுவேன் சுத்த விட்டாலும் சுதந்திரிக்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுத்த விட்டாலும் நம்ம சுதந்திரிக்க தான் வைப்பாரே தவிர வீணாய் போக விடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் வார்த்தை நல்லா கவனிங்க. நான் எந்த ட்ராக்ல நடந்து கொண்டிருக்கிறேன்? நான் நடக்கிற ட்ராக் சரியான ட்ராக் தானா? ஏன் என் வாழ்க்கை இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறது?
இன்னைக்கு அநேகர் நிறைய ட்ரை பண்றோம், நிறைய முயற்சி செய்து பார்க்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஸ்டெடியாக மாட்டேங்குது. பிள்ளைங்க வாழ்க்கை இன்னும் ஸ்டெடியாக மாட்டேங்குது. நிறைய விஷயங்கள் இன்னும் எப்படி அலைகள் எழும்பி வந்து போயிட்டு இருக்கு. இப்படிதான் நம்முடைய லைஃப் போய்கொண்டு இருக்கிறது என்றால் நம்முடைய ட்ராக் சரியாங்கிறத பாருங்க. ஆமென். சவுல் கழுதை காணாமல், தகப்பனுடைய கழுதை காணாமல் வேலைக்காரனை கூட்டிட்டு எல்லா நாட்டிலும் ஏறி இறங்குறார். 1 சாமுவேல் 9வது அதிகாரத்துல அந்த நாட்டுக்கு போறா, இந்த நாட்டுக்கு போறா, என்னெல்லாம் நாடு சுத்தி பார்த்து எங்கேயும் காணாமல். இப்போ சவுலுக்கு என்ன ஃபீலிங் வந்துட்டுன்னா, எப்ப கழுதை காணாம போறதை தாண்டி இப்ப நம்ம காணலின்ட்டு தகப்பன் ஃபீல் பண்ணிடக்கூடாது, வா போலான்னு சொல்லும் போது அந்த வேலைக்காரன் ஸ்டாப் பண்ணிட்டு சாமுவேலை குறித்து சொல்றார். இங்க ஒரு பெரியவர் இருக்கிறார், அவர் சொல்றத தப்பாம நடக்கும் இப்படி சொல்லிட்டு சவுல் என்ன சொல்றார் தெரியுமா? நாம் அவரிடத்தில் போனால் கழுதை அகப்படுமா அல்லது எங்க இருக்குதுன்னு சொல்லுவார். இப்படி சொல்ல மாட்டா. நாம் அவரிடத்துல போனா நாம் போகும் வழி என்ன என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்வார். நம்ம ட்ராக் எங்க போனோம் இத அவர் நமக்கு சொல்லி தருவார். அப்போ தேவ பிள்ளைகள் சரியான ட்ராக்ல நடந்தா, இதை நான் ஒரே லைன்ல சொல்றேன், வழி செம்மையா இருந்தா வாழ்க்கை செம்மையாகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வழி செம்மையாயிடுச்சுன்னா உங்க வாழ்க்கை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த செம்மையான பாதையில நடத்தி கொண்டே இருப்பார். உபாகமம் 5வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 33வது வசனத்திலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்கள். உபாகமம் 5வது அதிகாரம் 33வது வசனம். நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்திலே பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். இந்த வசனத்துல 2 வார்த்தை சொல்றார். ஒன்று, நீங்கள் சுதந்தரிக்கும் தேசத்துல, அதாவது நீங்க வாழ்ற தேசத்துல பிழைத்து சுகித்து நீடித்து, அதாவது நிறைவா வாழும்படிக்கு நீங்க என்ன செய்யணுமா? அவருடைய வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். அப்ப நான் ஒரு நன்மை சுதந்தரிக்கிறது என் லைஃப்ல நல்லா இருக்கணும்னாலும் சரி, நான் வாழுகிற தேசத்துல என் வாழ்க்கை நல்லா வாழணும்னாலும் சரி. ஆமென். இந்த தேசத்துல அநேக இந்தியாவில இருந்து இங்க பல வருஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சிலர் இங்கே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். சொந்த தேசத்தை விட்டுட்டு, சொந்த மொழியை விட்டுட்டு, சொந்த இடத்தை விட்டுட்டு, சொந்த பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு இந்த பகுதியில வாழ்ந்திருக்கும் போது கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ இருக்கிற தேசத்துல நீ சுகித்து இருக்கும்படி, அது நீடித்து இருக்கும்படி நீ செய்ய வேண்டியது என் வழிகளில் எல்லாம் நடக்க மறந்துடாத. என் ட்ராக்ல நீ நடந்துட்டே. ஆமென். இன்னைக்கு நடக்கிறதுக்கு நமக்கு ஆசை. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, நமக்கு அவருடைய வழி என்னன்னு தான் தெரியல. இன்னைக்கு அதை குறித்து தான் ஆவியானவர் பேசும்படி ஆண்டவரை தியானிக்க வச்சார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அவருடைய வழியில் நடக்கணும்னு ஆசை. என் முன்னாடி ஆண்டவருடைய ட்ராக் மட்டும் தான் தெரியணும், வேற எந்த ட்ராக்கும் தெரியக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் நடக்கிறதுக்கு முடியலன்னா, எனக்கு ட்ராக் தெரியல, கர்த்தர் கொண்டு போகிற வழி என்னன்னு தெரியல, கர்த்தர் என்னை எந்த பாதையில கொண்டு போறாருன்னு புரியல. நிறைய பேர் சொல்ற வார்த்தையே என் புரியாத பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறார். நான் நினைக்கிறது ஒன்னா இருக்கும், அவர் எனக்கு செய்யறது இன்னொன்னா இருக்கும். அவர் பேசுனது ஒன்னா இருக்கும், அவர் என்ன கொண்டு போறது இன்னொன்னா இருக்கும். யோசேப்பை பாருங்க, பார்த்த சொப்பனம் என்ன, அத்தனை அரிக்கட்டுகளும் அவனுக்கு முன்னாடி தாழ்ந்து இருக்குது, அவன் அரிக்கட்டு எப்படி எழுந்து நிற்குது. நடந்த சம்பவம் அடுத்த நாள் அத்தனை அரிக்கட்டும் எழும்பி நிற்குது, தலைவர் கீழே இருந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ நமக்கு டவுட் வரும், நான் பார்த்த தரிசனம் தப்பா ரைட்டா, இல்ல உண்மையில இது கர்த்தர் எனக்கு காண்பிச்ச வழியா? என்னன்னா நேத்து கேட்ட வசனம் வேற, ஆனா இன்னைக்கு லைஃப்ல நடக்கிறது வேற, புரியல. இன்னைக்கு இதுதான் நிறைய பேருடைய புலம்பல். ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இப்படி பேசிட்டு இருக்கிறார், ஆனா என்ன நடத்துறது வித்தியாசமா நடத்துறாரு. பேசின வார்த்தைக்கும் என்ன நடத்துற அந்த பாதைக்கு சம்மதமே இல்லையே. ஆமென். ஏன் இன்னைக்கு நமக்கு அது தெரியலன்னா, நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு வழி தெரியல. ஹல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு மட்டும் எஸ் இதுதான் என் ட்ராக் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, அவன் 7 மடங்கு தீ எரிஞ்சிட்டு தான் நம்ம பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் சில பாதையில கர்த்தர் நடத்துறான்னு ஃபீல் ஆகுது, ஆனா நம்மளால நடக்கிறதுக்கு தைரியம் வரல. ஏன்னா நமக்கு முன்னாடி தெரியல. ஆமென். நடந்த பிறகு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில என்ன சாட்சி இருக்கும் தெரியுமா? நடக்கிறதுக்கு முன்னாடியே இது என் சாட்சி இப்படி சொல்றதை விட, நடந்த பிறகு இப்படி நடந்தது அப்படி சொல்றதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்லை. ஆனா அப்படி அல்ல. தேவன் கொண்டு போகிற வழி எனக்கு தெரியணும். அது தெரியுமா? எஸ் தெரியும். மோசேயை குறித்து சங்கீதத்தில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அது 103வது சங்கீதம், Psalms 103 verse 7.
ஆமென். 103வது சங்கீதத்தின் 7வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? அவர் தமது வழிகளை மோசேக்கும், இந்த வார்த்தை நல்ல கவனி. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். ஆங்கிலத்தில் அழகாக he revealed his plans to Moses and let the people of Israel see his mighty deeds. He revealed his plans. அதாவது தமது வழியை மோசேக்கு சொல்றாரு, கிரியையை இஸ்ரவேலருக்கு. இத ஒரே லைன்ல சொல்லணும்னா, ஆமென், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த பிறகுதான் இதுக்குள்ள ஒரு வே இருக்கிறது தெரியுது. ஆனா மோசேக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்குள்ள ஒரு வே இருக்கிறது தெரியுது. என்ன, நான் இந்த வசனம் ஒரு நாள் படிக்கும் போது நான் ஆண்டவரோடு இடைப்பட்ட கேட்ட கேள்வி, ஆண்டவரே, 2 கூட்டமே ரத்தத்தால் மீட்கப்பட்டது. மோசேயும் எகிப்திலிருந்து வெளியில வர்ற ரீசன் ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால, இஸ்ரவேல் ஜனங்களும் வெளியில வர்றதுக்கு ரீசன் ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால. யார் யார் வீட்டுல எல்லாம் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்துச்சோ அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே காக்கப்பட்டார்கள், வெளியில வந்தார்கள். அப்ப மோசே எப்படி மீட்கப்பட்டு வந்தானோ அப்படியேதான் இஸ்ரவேல் ஜனங்களும் மீட்கப்பட்டு வந்தார்கள். ஆனா இந்த இடத்துல ஒரு பட்சபாத மாதிரி தெரியுதுல்ல. மோசேக்கு மட்டும் வழியை காட்டுறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த பிறகு தெரியுது. ஏன் ஆண்டவரே பட்சபாதம் காட்டுறீங்க? ஆமென். இங்கதான் ஒரு தேவ பிள்ளை. ஏன் மோசேக்கு வழி தெரியுது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த. இன்னைக்கு நம்ம லைஃப்ல இப்படிதான் நிறைய பேருக்கு நடந்த பிறகு ஆமென் சொல்லும், கர்த்தர் இப்படி அழகா கொண்டு வந்தாங்க. நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றது, எங்க கொண்டு போறாங்க. ஆனா நடந்த பிறகு இதற்காக தான் தேவன் என்ன, இதற்காக தான் தேவன் என்ன. நான் இப்ப அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக பாடினேன், இது நடந்த பிறகு பாடினது. நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி பாடலாம், அற்புதம் செய்கப்பா எங்க வாழ்க்கையில் இப்படி பாடினேன். அப்ப புரியல, இது எனக்கு அற்புதத்துக்கு தான் கொண்டு போறாங்க. ஆனா அன்னைக்கு அற்புதம் செய்கப்பான்னு கதறி பாட்டேன். நடந்த பிறகுதான் அனுமதித்ததெல்லாம் இப்ப பாடுறது சூப்பர். ஆனா மோசேக்கு அப்படி இல்ல, மோசேக்கு வழி தெரியுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த பிறகு அவங்க பாடுற பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க முறுமுறுக்கிற அந்த முறுமுறுப்பு, அது ஆண்டவருக்கு தாங்க முடியல. ஒரு இடத்துல மோசே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு என்னால தாங்க முடியல, என்ன கொன்னுருங்க ஆண்டவர் அப்படின்னு. ஏன்னா அப்படி முறுமுறுப்பாங்க. ஏன் இந்த முறுமுறுப்பு, ஏன் இந்த புலம்பல்னா, வழி இருக்கிறது தெரியல. ஆமே, ஒரு சத்தியத்தை சொல்லி நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். நீங்க தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளையானால் வழி இல்லாத பாதையில் அவர் கொண்டு போக மாட்டார். அவன் எந்த இடுக்கமான பாதைக்குள்ள போனாலும் அங்கே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருப்பார். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹalleluya. அவன் என் வழி இல்லாத அல்லது அவன் இங்க இவனுக்கு வே கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த பகுதியிலும் கர்த்தர் உங்களை கொண்டு போகவே மாட்டார். நான் நடக்கிற பாதை பாதியில சில நேரத்தில் நின்றோம். ஆனா கர்த்தரால் நடத்தப்படுகிற பாதை பாதியில் முடியாது, அது கடைசி வரை கொண்டு போய் சேர்ப்பார். அதனாலதான் பைபிள் விசுவாசத்தை துவக்குகிறவர் அதை முடிக்கிறவருமா இருக்கிறார். அவர் துவக்கிட்டார்னா, அவர் தான் என் ட்ராக்கை துவக்கி இருக்கிறார்னா அது முடிவு வரை சரியாய் போய் முடியும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. நான் நியமிக்கிறது, நான் போகிற பாதை அது கடைசி வரை போமான்னு கேட்டா அது எனக்கு கேரண்டி கிடையாது. நான் கர்த்தரால் நடத்தப்படுகிற பாதை சமுத்திரம் வந்தாலும் தடுக்க முடியாது, மாறா வந்தாலும் தடுக்க முடியாது. ஆமென். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கொண்டு போய் சேர்ப்பேன் சொன்னதை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. ஆனா நமக்கு என்ன வழி தெரியணும், எனக்கு அவர் ரிவீல் பண்ணணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எனக்கு ரிவீல் ஆயிடுச்சுன்னா நான் ஆண்டவரை क्वेश्चनே கேட்க மாட்டேன். நமக்கு ரிவீல் ஆயிடுச்சுனா, மோசேக்கு ரிவீல் ஆனது போல நம்ம கண்டு அவன் நியாயப்பிரமாண காலத்திலே மோசேக்கு ரிவீல் பண்ண முடியும்னா இந்த கிருபை காலத்துல நமக்கு ரிவீல் பண்ணாமலே இருப்பார். ஹalleluya. நமக்கு வழி மட்டும் தெரிஞ்சிருச்சுனா. ஹalleluya. அன்பான தேவப்பிள்ளையே, ஆண்டவரே இந்த செய்தி கேட்கும் போது, ஆண்டவரே எனக்கு நடந்த பிறகு இல்லப்பா, நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியணும்ப்பா. ஆமென். 1000 பேர் என்கிட்ட கொஸ்டினோட நிற்கும் போது நான் இன்னும் சொல்லுவேன், இதற்குள்ள கர்த்தர் எனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படி என்ன வித்தியாசம்? மோசேக்கு வெளிப்படுகிற இந்த அனுபவம் ஏன் இஸ்ரவேலர் ஜனங்களுக்கு தெரியவில்லை? 2 பேரும் ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், 2 பேரும் ஒரே ட்ராக்ல தான் நடக்கிறாங்க. ஆனா நடந்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பார்க்கறாங்க. ஆனா மோசே நடக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்கறான். அப்படி இந்த மோசேயின் இடத்தில் வெளிப்பட்ட காரியங்கள் என்ன? ஒரு 3 காரியங்களை நான் வேகமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் இந்த வார்த்தையை
நன்றாய் கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். யாருக்கு தமது வழியை அவர் காண்பிக்கிறார்? ஒன்று, உறவில் இருக்கிறவன், the relationship with God. ஆண்டவரோடு பர்சனல் ரிலேஷன்ஷிப் யார் அதிகம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் தமது வழிகளை அவர் ரிவீல் பண்ணிட்டே இருப்பார். ஆமென். மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உபாகமம் 34வது அதிகாரம் அதனுடைய 10, 11, 12 வசனங்களை வாசிங்கள். உபாகமம் 34, 10 முதல் 12 வசனங்கள். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவரை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. மோசேயைப் போல ஒருவரும் இஸ்ரவேலில் கிடையாது. மற்ற எல்லாருக்கும் தேவனை தெரியும், ஆனா மோசேக்கு தேவன் பர்சனலா தெரியும். மற்ற எல்லாருக்கும் கூட்டத்தோட நின்று ஆண்டவரை பார்ப்பாங்க, ஆனா மோசே அப்படிப்பட்டவன் இல்ல. கூட்டத்தோட நின்று பார்க்கிறவனாய் மாத்திரமல்லாமல் பர்சனலா ஆண்டவரோடு இடைப்படுகிறவனால தான். ஒருத்தங்க லைஃப் அதிகமா தேவனோடு பர்சனலா கனெக்ட் ஆகுதுன்னா அவங்க லைஃபை குறித்து, அவங்க குடும்பத்தை குறித்து, அவங்களுடைய எல்லாவற்றை குறித்து கர்த்தர் அவர்களுக்கு ரிவீல் பண்ணிட்டே இருப்பான். ஆமென் சொல்லுங்க பாருங்க. யார் ரொம்ப க்ளோஸ் ஆண்டவரோடு அவர் ஹார்ட்டோட இணைகிறாங்க, யார் அவரோடு ரொம்ப நெருங்குகிறார்கள். நான் சொல்றது கூட்டத்தோட அல்ல. இப்ப கூட்டமா நம்ம கூடி ஆராதிக்கும் போது ஆராதிக்கிறோம். ஆமா, ஒரு மீட்டிங் வந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம், ஒரு ஃபேமிலி பிரேயரா ஜெபிக்கிறோம். இது எல்லாம் தாண்டி ஆமென் மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற சாட்சி, மிரியாம் சொல்ற சாட்சி, உங்களுக்கு மோசேயை பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க மோசே ஒரு தீர்க்கதரிசி பாக்குறீங்க அல்லது ஒரு தலைவன் பாக்குறீங்க, ஆனா மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் என்கிட்ட முகமுகமா பேசுகிறான், அவன் என்கிட்ட பர்சனலா பேசுகிறவன். ஹalleluya. என்கிட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றவன். என்ன சொல்றா, என்கிட்ட ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவான். என்கிட்ட இப்படி பேசுறது போல நீ யாராவது என்கிட்ட பேசுறீங்களா? இப்படிதான் ஆண்டவர் மோசேயை முன்னிறுத்துவார். இப்படி ஆண்டவரோட இவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் யார் அதிகம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தம்முடைய இருதயத்தின் காரியங்களை கர்த்தர் ரிவீல் பண்ணிட்டே இருப்பார். ஹalleluya. மற்றவர்களுக்கு வெளிவராத இந்த ரகசியங்கள் எப்படி இந்த மோசேக்கு வெளியே வருதுன்னா, மோசே யார் தெரியுமா? தேவனோடு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் the personal relationship with God. ஏன்னா இன்னைக்கு சத்துரு எங்க அதிகம் கை வைக்கிறானா, இந்த இடத்துல தான் கை வைக்கிறான். வேற எதையுமே செய்யறதுக்கு சத்துரு சில நேரத்தில் தடுக்கிறான்னு கேட்டா இல்ல. ஆனா ஆண்டவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்றதுல, ஆண்டவரோடு பேசுறதுல, ஆண்டவரோடு இணைஞ்சிருக்கிறதுல, ஆண்டவரோடு கனெக்ட் ஆகுறதுல, இதுலதான் இன்னைக்கு சத்துரு அதிகம் கை வைப்பான். ஆமென். ஆனா நீங்க மோசேயில பாத்தீங்கன்னா தெரியும். ஆமென். மோசே முச்செடியில யாத்திராகம் 3 எடுக்க வேண்டாம் சொல்லி மட்டும் விடுகிற. முச்செடியில எழுந்தருளி மோசேக்கு ஆண்டவர்னு தெரியாது. முச்செடியில ஒரு அற்புதம், அதை பார்த்துதான் முச்செடி கிட்ட நெருங்குறத பார்த்ததுமே மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? இங்க கிட்ட வராதுன்ற. மோசையின் முதல் ஆரம்பம் தேவனோடு உள்ள சந்திப்பு என்ன தெரியுமா? கிட்ட வராதுன்னா. ஆனா பிற்பாடு ஆண்டவர் மலையில இறங்கும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? மோசை மட்டும் கிட்ட வா அப்படின்னாரு. கிட்ட வராதுன்னு சொன்னவன இப்ப எல்லாருக்கும் முன்னாடி சத்தமா சொல்றாரு, அவன் மட்டும் மேல வரும். அப்ப என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருப்பாரு. முகமுகமாய் ஆண்டவரோடு ஒரு சிநேகிதனை போல பழகுகிற அனுபவம். ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு சிலரை தான் சிநேகிதன் என்று சொல்லியிருப்பா. சிநேகிதன் என்றாலே நம்ம எடுத்த உடனே பழைய பாட்டுல யார ஞாபகம் வரும்னா ஆபிரகாம் தான் ஞாபகம். அவனை சிநேகிதன் என்று எங்க ஆண்டவர் ரொம்ப மென்ஷன் பண்ணியிருப்பார்னா இந்த 18வது அதிகாரத்துல. அந்த அதிகாரத்துல என்ன நடக்கும்னா நமக்கு தெரியும். லோத்துக்காக அவருக்கு முன்னாடி நின்று பரிந்து பேசிட்டே இருப்பார். அவருக்கு முன்னாடி நின்று யார் பேசிட்டே இருக்கிறாங்களோ, பர்சனலா யார் ஆண்டவரோடு கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறாங்களோ
அவங்களுக்குள்ள அதுதான் சொல்றாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் செய்ய போறத சொல்லாம இருப்பேனா? அவன் ஒவ்வொன்று செய்யும் போதும் அதை சொல்லி சொல்லி செய்கிறான். அவருடைய இருதயத்தின் ஒவ்வொரு காரியத்தை ரிவீல் பண்ணிட்டே இருக்கிறார். மோசேக்கு இப்ப இவ்வளவு ரிவீல் ஆக ரீசன் என்ன? மற்றவர்கள் விரும்பாத ஒன்றை இந்த மோசே விரும்புறா. என்ன விரும்புறா? மற்றவங்களுக்கெல்லாம் அவன் மோசேட்ட பழகுனது போலவே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பழக வந்தார். அப்பதான் மோசேட்ட போய் சொல்றாரு, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி நிக்க சொல்லு, நான் மலையில இறங்க போறேன், நான் பேச போறேன்னு சொன்னதும் எல்லாரும் ப்ரிப்பேர் ஆறாங்க. ஆனா ஆண்டவர் இறங்குனது அந்த சத்தத்தை கேட்டதும் ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, மோசே நீங்க ஏதாவது கேட்டு சொல்லுங்க, அவர் எங்க கிட்ட பேச வேணாம். உண்மையிலே ஆண்டவர் கிட்ட பேசணும்னு விரும்புறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க என்கிட்ட பேசணும். மோசே அதனாலதான் நாங்க செருப்பை கலட்டி போட்டு நீ நிக்கிற இடம் பாத நீ பரிசுத்த பூமின்னு சொன்னதும் உடனே இம்மிடியேட்டா செருப்பை கலத்துற ரீசன் என்ன? மோசைக்கு இப்ப என்ன ஆசை வந்துட்டு அவரை என்கிட்ட பேசணும். ஆனா ஜனத்துக்கு அப்படி இல்லை. கொஞ்சம் அந்த சத்தத்தை கேட்டதுமே சொல்றாங்க, அவரை என்கிட்ட பேச வேண்டாம், மோசே நீங்க கேட்டு பேசினா. ஆனா மோசே அப்படி இல்லை, ஆண்டவரே எனக்கு தூதனும் பேசக்கூடாது. ஒரு இடத்துல சொல்றாரு, மோசே இனி நான் வரமாட்டேங்க, தூதன் ஒன்ன கைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதை மோசே சொல்றாரு, நீங்க வரலன்னா நானும் போக மாட்டேன். தூதன் எல்லாம் எனக்கு கைட் பண்ணக்கூடாது, எனக்கு நீங்க கைட் பண்ண ஆண்டவரே. எனக்கு உங்க சத்தம் கேட்கணும், எனக்கு உங்கவே தெரியணும், எனக்கு நீங்க வழி நடத்தணும். இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் மோசையோடு அதிகமாய் ஆண்டவரோடு இடைபட மற்ற யாருக்கும் தெரியாத காரியங்களை கர்த்தர் மோசே கண்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்துல நீங்க பர்சனலா ஆண்டவரோடு ரொம்ப கனெக்டா இருக்கிறீங்கன்னா, இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தையை நான் தைரியமா சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் ரிவீல் பண்ணிட்டே இருப்பார். ஹalleluya. ஆமென். நல்ல காரியங்கள் எப்படி செய்யணும்ங்கறதை ரிவீல் பண்ணுவார். சில தீமையான காரியத்தை சத்துரு விதைச்சி வச்சிருந்தாலும் அதை கர்த்தர் ரிவீல் பண்ணி உங்களை கொண்டு அதிலே கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. மோசேக்கு வழியை தெரிவிய பண்ணவர், ஆமென், நமக்கும் இன்றைக்கு வழியை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோடு அதிகமா கனெக்ட் ஆகுங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்றோம்ங்கறத கொஞ்சம் இருந்து யோசிங்க. ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது நம்ம எல்லாருமே ஜெபிப்போம், கண்டிப்பா இல்லைன்னு சொல்லல. காலையில் எழுப்பி கண்டிப்பா ஜெபிப்பீங்க, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிப்பீங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறீங்க. இந்த ஜெப ஃபார்மேட் ஒன்று இருக்கு, அதல்ல, அதை தாண்டி மோசே பர்சனல் ரிலேஷன்ஷிப்ங்கிறது நம்மள மாதிரி ஒரு இந்த டைம்ல ஜெபிக்கிறது இதல்ல. நீங்க பாத்தீங்கன்னா மோசே மலைக்கு மேல ஏறி போவார், 40 நாள் ஃபாஸ்டிங் சொல்லிட்டுலாம் போக மாட்டார். அவர் போய் இருப்பாரு, அது எத்தனை நாள் ஆயிரும்? 40 நாள் ஆயிரும். கீழே ஜனங்களுடைய அநியாயம் தாங்க முடியாம தான் மோசே கீழே தள்ளி அனுப்புறார் ஆண்டவர். ஆண்டவர் மோசே போய் அதே போல மோசே போய் என்ன பேசுவார்னு பாப்பீங்க, ஒண்ணும் பேச மாட்டார். நம்ம ஜெபத்துல பாதியார் நம்ம தான் பேசுவோம். சரி, அவர் பேசலான்னு வரும்போது நம்ம என்னாச்சுமா போட்டு எழுப்பி. ஆனா மோசே அப்படி இல்ல, மேல போய் நீங்க படிச்சுக்கலாம். மோசே மலை ஏறுற அந்த அனுபவத்துல நீங்க படிச்சுக்கலாம். மலையில போய் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்து ஆண்டோட ஃபுல்லா மோசே பேசிட்டே இருப்பார். பர்சனலா பழகுறவன் தான் அதிகம் அவரோடு பேச மாட்டான், அவர் அதிகம் அவரோடு பேசிக்கிட்டு. இன்னைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுறதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா அவர் என்கிட்ட எப்படி பேசுவார்? ஆமென். இதுதான் அவர் பேசுற, அவன் நம்ம கிட்ட பேசுற புஸ்தகம். இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கப்பான்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பார், ஒரு காரியத்தை பேசிட்டே இருப்பார். மோசே பார்த்தீங்கன்னா அப்படியே போய் அப்படி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒரு மலையில போய் அப்படி 6 நாள் சும்மாவே இருந்தார். ஆமாம், மேகம் இறங்கிச்சு. மோசே மலையில இறந்ததும் மேகம் இறங்கிச்சு. இறங்கினதும் 6 நாள் சும்மா இருந்தது. 7ஆவது நாள் ஆண்டவர் மோசே பார்த்து மோசே அப்படின்னு கூப்பிட்டார். அப்ப 6 நாள் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? மோசே எப்படி ஆண்டவர் முகத்தை பார்த்திருப்பாரு? ஆண்டவர் மோசே முகத்தை, அவன் நம்ம கணவன் மனைவி முகத்தை 2 நிமிஷம் பார்க்க முடிய மாட்டேன். இங்க ஆண்டவர் மோசை அப்படி பார்த்து 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 இன்னும் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் ஆண்டவரோட பர்சனலா பிரேயர் பண்ற மோசை ஒரு நாள் கூட தன் காரியத்துக்காகவோ பிள்ளைங்க காரியத்துக்காகவோ ஜெபிச்சதை பார்க்கவே முடியாது. அதிகமா அவர் காரியம், அவரோடு அப்படியே கனெக்டா தான் பாருங்க. இந்த மோசை கர்த்தர் யாருக்கு முன்பாக விட்டு கொடுக்க கர்த்தர் விடவே இல்லை. அவனுக்கு
ரிவீல் பண்ற ஒவ்வொரு காரியத்தை வரும்போது அந்த டைம்ல மோசையை கொண்டு ரிவீல் பண்றா. இந்த மோசையை போல தேவனிடத்தில் முகமுகமாய் பேசின ஒருவரும் இல்லை. ஆண்டவரோட இன்னைக்கு எப்படி பேசிட்டு இருக்கிறோம்? ஆமா, இந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு வந்தாலே நான் வந்து என்னுடைய ஒரு டெஸ்டிமனியை சொல்லாம இருந்தது கிடையாது. சில இந்த டெஸ்டிமனி கேட்டிருப்பீங்க. ஆமா, எனக்கு வந்து மேரேஜ் வந்து 2016 நடந்துச்சு. மேரேஜ் முடிஞ்சு எனக்கு அப்புறம் நம்ம ஊர்ல தான் தெரியுமே, திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் இருந்து கேட்க தொடங்கிடுவாங்க. என்ன கேட்பாங்க? இன்னும் விசேஷம் இல்லையா? அதே போலதான் கேட்க தொடங்கினாங்க. பட் அதெல்லாம் ஒரு விஷயமா எங்களுக்கு தெரியாது. 1 year ஆயிடுச்சு, அப்படியே எனக்கு 4 years ஆயிடுச்சு. எனக்கு பேபி கிடையாது. அப்போ அந்த 4 yearsல தான் ஆண்டவர் எங்களை அதிகமாக உருவாக்குனா. உண்மையிலும் அந்த 4 yearsக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் தேங்க் பண்றேன். ஆனால் அந்த 4 yearsல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள், பயங்கரமான நான் சந்திச்ச ஃபேஸ் அது வேற, என் ஒய்ஃப் சந்திச்ச ஃபேஸ் அது வேற. நான் அவங்க கேத்தலிக்ல வந்து ஊழியத்தில் வந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஸ், அவங்க கேட்ட கேள்விகள் இதெல்லாம் ரொம்ப தாங்க முடியாத கேள்வி. பட் ஆண்டவர் கிருபையினால 4 years கழிச்சு ஆண்டவர் வந்து எங்களுக்கு அழகான ஒரு பையனை கொடுத்தார். அவன் ஐசக் வந்திருக்கிறான். அவன் இன்னைக்கு வந்து 3 பிள்ளைங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறா. அவன் 1 தாங்கப்பான்னு கேட்டேன், இன்னைக்கு போதும் பண்ணிட்டேன். போதும்பான்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வந்து பிள்ளைங்க 3 பேர் ஆண்டவருக்கு பிளஸிங்கா தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. எனக்கு பிள்ளைய பிறக்காதுன்னாங்க, அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த 3 பிள்ளைங்க, நார்மலா கொடுத்த பிள்ளைங்க. ஆண்டவர் கர்த்தருக்கு எல்லா மகிமை. அப்ப இவன் பிறந்தது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். 3 பிள்ளைகள் பிறந்து சந்தோஷம். ஆனா ஏன்னா இவனுக்காக நாங்கள் வந்து ரொம்ப கண்ணீர் வடித்தவர்கள். அதனால இவன் அவன்கிட்ட அப்பப்போ சொல்லுவோம், உனக்கு வேண்டியது அதிகம் வளர்த்துருக்கோம், நல்ல பிள்ளையா வளர்த்துருக்க அப்படின்னு. அப்போ அதிகம் கண்ணீர் வடிச்சு ஆண்டவர் வந்து கொடுத்த பையனால அவன் பிறந்தப்போ வந்து பயங்கர சந்தோஷம். அவன் பிறந்தது எனக்கு சந்தோஷம். அடுத்து நான் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, அவன் வாய் திறந்து என்ன அப்பான்னு கூப்பிடுறத நான் வந்து கேட்கறதுக்கு வெயிட் பண்றேன். ஏன் இந்த ஆசை எனக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா, எனக்கு அந்த 4 years வந்து பேபி இல்லாதப்ப எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பேபி உண்டு. அப்போ என் சான்ஸா பண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் கேஃபியா, அவன் வந்து என்னை வந்து சித்தப்பான்னு கூப்பிட மாட்டா, சித்தப்பா டேடி அப்படின்னு கூப்பிடுவான். என் ஒய்ஃப் வந்து சித்தி மம்மி அப்படின்னு கூப்பிடுவான். எந்த பிள்ளைங்களும் இப்படி கூப்பிட்டு நான் பார்த்தது கிடையாது. சித்தப்பான்னு கூப்பிடுவாங்க, ஆனால் யாரும் டேடி மம்மி எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவன் வந்து என்னை கூடும்போது சித்தப்பா டேடி அப்படின்னு கூப்பிடுறது வந்து எனக்கு கொஞ்சம் அப்படி சென்டிமெண்ட் ஃபீல் ஆகும். பரவாயில்ல, எனக்கு தான் டேடின்னு கூப்பிடுறது பிள்ளை இல்லாட்டாலும் இவளாவது டேடி கூப்பிட்றாளே அப்படின்ட்டு ஒரு அப்படி சந்தோஷப்படுவேன். இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் சித்தப்பா ஆட் ஆகுதே, டேடி கூப்பிடுறதுக்கு பிள்ளை கேட்டுப்போம். இப்போ ஐசக் பிறந்ததும் எனக்கு வந்து சந்தோஷம். ஏன்னா இவன் என்ன சித்தப்பா டேடி தான் கூட போறான், என்ன டேடி தான் நான் கூடுவான்ட்டு நான் அப்போ பிறந்ததுலேருந்து அவன் பக்கத்தில் போய் இருந்துட்டு அப்பா சொல்கிறான் அப்பா சொல்கிறா அப்படி சொல்லி கேட்டே இருப்பேன். 6 மாதம் வரை எங்கே சொல்ல போகுது சொல்லி 6 மாதம் அப்புறம் அவன் பக்கத்துல இருந்து நான் எப்பவுமே பக்கத்தில் படுத்துருக்கும் போது டேய் அப்பா சொல்கிறான்னா சொல்ல மாட்டேன். ஃபர்ஸ்ட் அவன் வாயில வந்த வார்த்தையை வந்து அல்லேலூயா, சர்ச்சிலே இருந்து வளர்ந்ததுனால அல்வியா அப்படின்னா அப்படி. அதுக்கப்புறம் யாரும் என் கூப்பிட்டதுனால எப்படி கூப்பிடுவாங்க, அம்மான்னு கூப்பிடுவாங்க. என்னே அம்மா தான், என் ஒய்ஃபும் அம்மா தான், எங்க அம்மாவும் அவனுக்கு அம்மா தான், எல்லாருமே அவனுக்கு அம்மா. யாரை கூப்பிட்டுருந்தாலும் இவன் எல்லாரையும் அம்மா அம்மான்னு வாயில அம்மாவை தவிர வேற எதுவுமே வராது. தவிர என் ஒய்ஃபுக்கு பயங்கர கெத்தாயிட்டு பாத்தீங்களா, என் பிள்ளைய 10 மாசம் சுமந்து பெற்றதுனால என் பிள்ளை என் மேல என்ன பாசம் வச்சிருக்கிறா சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் நம்மள உசு பேத்துறதுக்கு நானும் வெயிட் பண்றேன். சரி 8 மாசம் தானே ஆச்சு, பாத்துக்கிறேன்ட்டு இப்போ 8 மாசம் ஆயிடுச்சு, 1 வயசு ஆச்சு, 1.5 வயசு ஆயிடுச்சு, 2 வயசு இப்ப நெருங்க போகுது. இந்த 2 வயசுக்குள்ள வந்து நிறைய வார்த்தை சொல்லிட்டான். அம்மா சொல்லிட்டான், அல்லேலூயா சொல்லிட்டான், தாத்தா சொல்லிட்டான், பாட்டி சொல்லிட்டான், என்னெல்லாமோ அர்த்தம் எல்லாம் சொல்லிட்டான். எது மட்டும் சொல்லல தெரியுமா, என்ன சந்தோஷமா சொல்றேன், அப்பா மட்டும் சொல்லல. நான் இப்போ பக்கத்துல வந்து திரும்ப கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. டேய் நீ எதுவுமே சொல்லலைன்னா கூட நான் ஃபீல் பண்ண மாட்டேன், நீ எல்லா வேர்டும் சொல்லிட்ட, இந்த அம்மால இம்மாவை எடுத்துட்டேன். இப்ப அவன ஆண் வருவான், வந்துட்டு அம்மா அப்படிமா அப்படியே குத்தணும்னு தோணி இருக்கு. அப்போ அப்பா சொல்லவே இல்லை எனக்கு. இப்போ அது கொஞ்சம் ஃபீல் ஆயிடுச்சு. பட் நான் யார்கிட்டே காட்டல. அப்போதான் எங்க சர்ச்சில் வந்து ஒரு யூத் மீட்டிங் நடந்துச்சு. இல்லை ஆண்டவர் வந்து ஒவ்வொன்றையுமே எனக்கு சாட்சியாக நடத்துறதுக்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த யூத் மீட்டிங்கில் வந்து எங்கள் சர்ச் அந்த யூத் மீட்டிங் வர்ஷிப்பில் வந்து இந்த வர்ஷிப் செஷனில் வந்து நான் ஒரு சாங் பாடுறேன். அந்த சாங் கேட்டுருங்க. அப்பா அப்பா மகன்னா மகள்னா இந்த பாட்டை பாடி ஆராதனை நடக்குது. அந்த யூத் மீட்டிங்லாம் முடிஞ்சிச்சு.
யூத் மீட்டிங் முடிச்சிச்சு. ஆஃப்டர்நூன் ஒரு 3-4 o'clock போல் எல்லா பிள்ளைங்களும் ப்ரேயர் பண்ணி போயிட்டாங்க. அப்போ அது லைவ் ஸ்ட்ரீம் யூடியூப்ல இருந்ததுனால சரி அதோட ஆடியோலாம் எப்படி போயிருக்குது, லைவ் ஸ்ட்ரீம் எப்படி போயிருக்குது பார்க்கலான்ட்டு எங்கள் வீட்டில் என் ரூமில் ஒரு சின்ன ஸ்பீக்கர் உண்டு. அந்த ஸ்பீக்கரில் ஸ்டார்டிங்கில் இருந்த சாங் போட்டுவிட்டு நானும் என் பையன் என் அண்ணன் பொண்ணு ஜாஃபியா 3 பேரும் அந்த பெட்டில் இருந்து ஃபஸ்ட்டு சாங்லேருந்து கை தட்டிகிட்டு இருக்கிறோம். நான் அந்த பாட்டு கூட பாடுறேன், அவனுக்கு லாங்குவேஜில் பாடுறான். அப்படி போயிட்டே இருக்கு. இந்த வர்ஷிப் டைம் வரும்போது நான் கிச்சனில் தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறேன். என் ஒய்ஃப் கிச்சனில் தான் இருக்காங்க. கிச்சனில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா சாங் வந்து நான் பாடினது லைவ்ல கேட்குது. அப்பான்னு கேட்குது. ஏன் வாய்ஸ் கேட்குற கொண்டத்தில் ஒரு கீச் வாய்ஸ் கேட்குது, அப்பா அப்படின்னு ஒரு வாய்ஸ். இது யாரா எனக்கு தெரியாம மைக் எடுத்து பாடுறது அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து என் ரூம் வாசல்ல இருந்து இப்படி எத்தி பாக்குறேன். என் பையன் முழங்கால் போட்டு 2 கையை வைத்துட்டு அப்பா இப்படி பாடினா பாருங்க, எனக்கு வந்த சந்தோஷம் இருக்குங்க. அதாவது அவன் பிறந்த போயிருந்த சந்தோஷத்தை விட டபுள் பிளஸிங். அவன் அப்பான், அவன் அன்னைக்கு என்ன அப்பான்னு கூப்பிடல, அவன் வாயிருந்த அப்பான்னு கூப்பிடுற சத்தம் கேட்டோம். எனக்கு சந்தோஷம். கை ஓடல கால் ஓடல. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டுருப்பேன்னு நினைக்கிறீங்க? என் மனைவி. வாடி நீ இவ்வளவு நாள் அம்மானு கெத்து காட்டல, இப்ப வேற என் பிள்ளை அப்பா விட அந்த பாட்டை ரிப்பீட்டடா போட்டு சொல்லு. 2 வருஷம் சொல்லாதது ஒரே நாள்ல சொல்ல வச்சாங்க. 2 அவனை சொல்ல விட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் காட்டுறேன். எங்க அண்ணன்ட்ட காட்டுறேன், எங்க அம்மாட்ட காட்டுறேன். இந்த பாட்டு ரிலீஸ் பண்ணவங்களுக்கு அனுப்பிவிடுறேன். ஐயா உங்க பாட்டுனால நானும் 2 வருஷம் டீச் பண்ணி பார்த்தேன், சொல்லாதவன் உங்க பாட்டுனால அப்பான்ட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பிவிடுறேன். எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கொஞ்ச நேரத்துல அந்த சந்தோஷத்தை அப்படியே நான் நினைச்சு அப்படியே ரூம் ஹாலில் நடந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச தொடங்கினார். என்ன பேச தொடங்கினார்னா, உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல அப்படின்னா, ஆமாண்டவரே அப்பான்ட்டாண்டவரே. அப்போ கேட்டாரு, உனக்கு இந்த பிள்ளை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு கேட்டார். என்ன ஆண்டவரே நீங்க தந்த பிள்ளை ஆண்டவரே, எனக்கு பிள்ளையே பிறக்காதுன்னா அதில் நீங்க தந்த கிஃப்ட் ஆண்டவரே அப்படின்னு. நான் உனக்கு தந்த பிள்ளை அவன் வாய்ஸ்ல ஒன்று அப்பான்னு கூப்பிட்றதுக்கு 2 வருஷம் டிலே ஆனதும் உனக்கு பெயினா இருக்குல்ல அப்படின்னா, ஆமா நீ என்கிட்ட அப்பான்னு பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நீ என்கிட்ட அப்பான்னு பழகி எவ்வளவு நாள் ஆச்சு. அப்போ நமக்கு அடுத்த ஒரு கொஸ்டின், அப்போ இவர் ஜெபிக்க மாட்டாரான்ற ஒரு கொஸ்டின். நான் ஜெபிப்பேன். எதுக்கு ஜெபிப்பேன் தெரியுமா? இன்னைக்கு மீட்டிங் போறேன் ஆண்டவரே, என்ன செய்தி கொடுக்கணும், என் தேவைக்காக நான் அவரை கூப்பிடுறேன், பழகுறதுக்காக பேச மாட்டேன். ஆண்டவர் பேசினாரு, என்கிட்ட பழகுறியா? உன் பிள்ளை அவன் வாய்ஸ்ல அவனை அப்பான்னு கூப்பிடுறது 2 வருஷம் கேட்காததுக்கு உனக்கு வலிக்குதுங்க. இதே போலதான் நீ என்கிட்ட பழகாம இருக்க, அது எனக்கு வலிக்கும் அப்படின்னா. நீ கேட்கறதுல நான் செய்யறேன், நீ என்கிட்ட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ற, என் கூட எவ்வளவு நேரம் பேசி பழகுற, எனக்காக எவ்வளவு நேரம் நீ உட்கார்ந்து நீ டைம் ஸ்பெண்ட் பண்ற, உனக்காக நான் எல்லாம் செய்யறேன். இல்லை நீ கேட்கறதுக்கு அதிகமா தான் நான் செய்யறேன். நீ கேட்டதிலும் அது இதுவரை கர்த்தர் நமக்கு செய்தவைகள்லாம் பார்த்தா நாம நினைத்ததற்கு வேண்டியதற்கு மேலாய். ஆனா கர்த்தர் கேட்கிறது, நீ எவ்வளவு நேரம் என் கூட இருந்து கொஞ்ச நேரம் அதை பழகுற. பலருக்கு தெரியாத அந்த வழிகள், இந்த மோசைக்கு மட்டும் தெரிய ரீசன் என்னன்னா, மற்ற யாரும் கொடுக்காத ஒரு தருணம் இந்த மோசை தன் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்கிறான் பாருங்க. ஆண்டவரோடு பழகுறது. அவர் பழகுறதற்கு வந்து இறங்கின போது வேண்டாண்டாங்க. இல்ல மோசே நீர் பழகி நீர் பேசி கேட்டு சொல்லும். மோசே அப்படி இல்ல, ஆண்டவரே உங்க பழக்கம் இல்லைன்னா எனக்கு எதுவுமே வேணாம் ஆண்டவரே. இந்த மோசைக்கு தான் தமது வழியை வெளிப்படுத்தி இஸ்ரவேலர்கள் தமது கிரியை கர்த்தர் காண்பித்தார். ஹல்லேலூயா. அப்ப வழி தெரியணும்னா, ஆமென், வார்த்தை இப்படி சொல்றேன், he reveals his heart to those who seek him personally. அவன் யார் பர்சனலா ஈடுபடுறாங்க. ஆமென். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா சீஷர்களுக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பயம்னா, நானான்ற ஒரு பயம். இப்ப ஆண்டவர்கிட்ட அதை கேட்கணும். எப்படி கேட்கலாம்? யார் முதன்மையான சீஷன்? பேதுரு டைரக்டா கேட்டுருக்கலாம். ஆனா பேதுரு கேட்க மாட்டான். பேதுரு யாரை கண்ணு காட்டுவார் தெரியுமா? யோவான்ட்ட கண்ணு காட்டுவார். யோவான் நீ கேளு அப்படின்னா. ஏன் யோவான்ட்ட கண்ணு காட்டுறாருன்னா, யோவான் எங்க இருப்பார் தெரியுமா? அப்படி ஹார்ட்ல சாஞ்சி இருப்பார். பர்சனலா பழகுறேன். ஹார்ட்ல சாஞ்சி இருக்கிறவன் தான் ஹார்ட் பீட் கேட்கும்.
பேதுரு நீர் கேட்டா சொல்ல மாட்டார். இல்ல நான் கேட்ட சொல்றதை விட யோவான் கேட்டா கண்டிப்பா சொல்றேன். ஏன் தெரியுமா? அவன் க்ளோஸ்ல இருக்கான், அவன் நெருங்கி இருக்கிறான். ஏன் மோசைக்கு வழியை தெரிவித்தா? மோசை தேவனோடு நெருங்கின பழக்கம் உடையவன். சத்தமா அம்மன் சொல்ல பார்க்கலாம். இரண்டாவது, இந்த மோசையின் இடத்தில் வெளிப்பட்ட காரியம் யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்களை வாசிங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவரை இஸ்ரவேலர்களை சமுத்திரத்தின் அந்த அதுல பாளையமிறங்க வைக்கிறார். கொஞ்ச நேரத்துல பார்வர்ட் சேவை மொத்தமா புறப்பட்டு வர்றான். அந்த சக்கரத்தின் சுழற்ற சவுண்டு கேட்டதுமே இங்க இருக்கிற எல்லாருமே பயப்பட தொடங்கி மோசைட்ட இப்ப முறுமுறுக்கிறாங்க. முறுமுறுத்து ரொம்ப அவங்க மோசை விடாம பிடிச்சிட்டு இருக்கும்போது மோசை அவர்களுக்கு நடுவில் எழுந்து நின்று சொல்ற வார்த்தை, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை இனி நீங்கள் என்றைக்குமே காண மாட்டீர்கள் அப்படின்றார். இந்த இடத்துல நான் சொல்ல வரக்கூடிய வார்த்தை, இங்க ரெண்டு கூட்டமும் இதை ஃபேஸ் பண்றாங்க. மோசே இதை ஃபேஸ் பண்றார், இஸ்ரவேல் ஜனங்களும் இதை ஃபேஸ் பண்றாங்க. இதை ஃபேஸ் பண்ணும்போது ரெண்டு பேருடைய ரியாக்ஷனை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் உடனே எதை குறித்து அதிகம் பேசுறாங்க தெரியுமா? அதுக்கு முந்தின 11, 12 வசனங்களை படிச்சீங்கன்னா நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில இருக்கும்போது நாம் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே. அதாவது பிரச்சனையை பார்த்ததுமே அவங்க வாயில எதை குறித்து தான் அதிகம் பேசுறாங்கன்னா, எகிப்தை குறித்து தான் பேசுறாங்க. இந்த ரெண்டு வசனத்துல அதிகமா அவங்க வாயில வந்த வேர்ட் என்ன தெரியுமா? எகிப்து. ஆனா இதே பிரச்சனை நடுவுல மோசே அடுத்த 2 வசனத்துல யார பத்தி மட்டும் பேசுறது தெரியுமா? கர்த்தரை மட்டும் மட்டும் பேசுறான். ஹalleluya. ஏன் மோசேக்கு வழியை ரிவீல் பண்றாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் வெளிப்படாத ஒரு கிரியை இந்த மோசேயிடத்தில் வெளிப்பட்டது. அதுதான் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருக்கிறவன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலும் எவனுடைய முகம் கர்த்தரை நோக்கி இருக்கிறதோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தமது வழிகளை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரெண்டு கூட்டமும் ஒரே பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்றாங்க. ஒரு கூட்டம் பிரச்சனையை சந்திச்சதும் கர்த்தரை குறித்து பேசுவதை விட்டுவிட்டு எகிப்தை குறித்து பேசுறாங்க. ஒருத்தருடைய வாயில கூட கர்த்தரை நம்மளை காப்பாற்றுவார் சொல்ல முடியல, கர்த்தர் நமக்காக இருக்கிறார் சொல்ல முடியல. அவர் முன்னாடி தான் இருக்கிறார், மேகஸ்தம்பமா எப்படி இருக்கிறது தெரிந்த பிறகு கூட, கர்த்தர் இருக்கிறார்னு தெரிந்த இல்லைன்னா கூட நீ புலம்புறது ஒரு நியாயம் இருக்குப்பா. இருக்கிறார், முன்னாடியே தான் இருக்கிறார். இருக்கிறது தெரிந்த பிறகு அத்தனை பேருடைய வாயிலும் 5 வார்த்தை திரும்ப எகிப்து எகிப்து எகிப்து. ஆனா இவன் ஒருவன் நின்று சொல்லுகிறான், கர்த்தர் நமக்கு யுத்தம் பண்ணுவார். அன்பு தேவ பிள்ளைகளை, எந்த சூழ்நிலை கர்த்தர் ஒருவன் நோக்கி இருக்கிறான் என்றால் அவனுக்கு முன்பாக கர்த்தர் தமது வழிகளை வெளிப்படுத்துவார். என் காரியத்தில் நான் எவ்வளவு தேவனை சார்ந்து இருக்கிறேன், நாம் தேவனை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாயில அவரை குறித்த வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் பேசுறத வச்சே நம்ம பேசுற வார்த்தைகளை வச்சே நம்மளை பத்தி நல்லா நம்ம தீர்மானிச்சிடலாம் நம்ம எவ்வளவு ஆண்டவரை சார்ந்து இருக்கிறோம் என்பதை. ஆமென். ஒரு பிரச்சனை வரும்போது நான் என்ன பேசுறேன், ஒரு சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது நான் என்ன பேசுறேன், என் வேலையில ஒரு காரியம் கொஞ்சம் வித்தியாசமா நடக்கும்போது நான் அதை பார்த்து என்ன பேசுறேன், சில காரியங்களை குடும்பத்துல ஆமென் நான் நினைச்சதுல மாறி அப்படி நடக்கும்போது நான் என்ன பேசுறேன், இதுல ரொம்ப கவனமா இருங்கள். கர்த்தர் உங்க முன்னாடி நிற்கிறார், கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார். நீங்கள் கர்த்தரை சார்ந்து விசுவாசித்து பேசுவீர்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தில் வழி திறந்த பிறகு அல்ல, திறக்கு முன்னமே கர்த்தர் அதை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை தமக்கு முன்பாய் வைத்து, அதுதான் சங்கீதக்காரன் 62வது சங்கீதத்துல சொல்றாரு, தேவனே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்து இருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு
வரும் சொல்லிவிட்டு 5வது வசனத்துல திரும்ப சொல்றார், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்த்துகிறார். 2 வசனத்துக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? தேவனை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறதுன்னு சொன்னது ஆத்மாவை பார்த்து தாவீது இன்னும் என்ன சொல்றார், என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிட்டு 2வது வசனத்துல சொல்றாரு, நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆனா 5வது வசனத்தை சொல்லிட்டு 6வது வசனத்துல சொல்றாரு, நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னார். நான் அசைக்கப்படுவதில்லை. தேவனை தமக்கு முன்பாய் வைக்கிறவனுக்கு அவன் எந்த ஒரு காரியத்தை குறித்து பயம் தேவையில்லை. எனக்கு 3வது சங்கீதம் வந்து ரொம்ப பிடிச்ச சங்கீதம். அந்த சங்கீதத்தை தாவீது பாடினதே எந்த சிச்சுவேஷன்ல பாடியிருப்பார்னா, தன் சொந்த மகன், அதாவது நீங்க அந்த தலைப்பை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின பாட்டு. தப்பு, அதாவது சொந்த பையனே தாவீதை கொல்றதுக்கு துரத்திட்டு இருக்கிறார். துரத்திட்டு பின்னாடி பையன் சாகடிக்கிறதுக்கு துரத்திட்டு இருக்கிறான். முன்னாடி அப்பா பயந்து ஓடுறாரு. ஓடும் போது பாடின பாட்டா அந்த பாட்டு. அவன் நீ ஓடிட்டே பாடி பார்த்துருக்கீங்களா? படியேறி வந்துட்டே பாட முடியாது நம்மளால. தாவீது ஓடிட்டே என்ன பாடுறாரு தெரியுமா? இதே ஓட்டம் நம்ம ஒருவேளை சந்திச்சிருப்போம்னா என்ன பாடி இருப்போம்? எங்க பாடி இருப்போம்? என்ன பாடுறதுக்கு வேற எங்க பாடி இருப்போம்? இந்த ஓட்டத்துல பின்னாடி ஒருத்தே கத்தியோட நம்மளை வெட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கிறான். நம்ம என்னங்க பாடுவோம்? ஹே ஜாலி அப்படின்னா பாடுவோம், ஐயோ அம்மான்னு பாடுவோம். ஆனா தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? சத்துருக்கள் எவ்வளவு பெருகிறது அதை குறிச்சு எனக்கு பயம் இல்லை. காரணம், நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவமா இருக்கிறேன். நான் படுத்துறேன் மகிழ்ச்சியோடு. என்ன ஒரு கான்பிடன்ட்! பயந்தா ஓடுறார். ஆமே, அப்சலோமுக்கு பயந்து ஓடும் போதும் தாவீதுக்குள் இருந்த கான்பிடன்ட், அதுதான் சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அவர் முன்னாடி இருக்கிறார். கர்த்தரை நோக்கி இருக்க, கர்த்தரை முன்னாடி வச்சிட்டு ஆமே நான் எதை கண்டு பயந்துட்டு இருந்தாலோ, அல்லது ஆமே கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு காரியத்தை கர்த்தரை விட பெருசா பேசுறேன்னா, ஆமே ஒரு காரியத்தை இந்த வார்த்தை சொல்லும் போது கொஞ்சம் நடுக்கமா சொல்றேன். நான் ஆராதிக்கிற ஆண்டவரோட நான் பயப்படுற காரியம் வல்லமையில பெருசுன்னு நானே சொல்றேன். ஆமே, மொத்த ஜனங்களும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். முன்னாடிதான் அவர் நிற்கிறார், இல்லைன்னாலாவது சரி. ஆனா இதே போல 3 வாலிபர்கள் அக்னி முன்பாக நின்னாங்க பாருங்க. அங்க ஏதாவது ஆண்டவர் வாக்கு கொடுத்திருந்தாரு அவங்களுக்கு, எப்பா நீ தைரியமா நில்லு, நான் வருவேன். ஒரு வார்த்தை கூட சொல்லாது. நமக்கு வார்த்தை இருந்த பிறகு நிறைய பிரச்சனைகள் நம்மளால நிற்க முடியல. அங்க திடீர்னு அக்னி எழும்புது, வணங்கணும்ன்றாங்க. ஆண்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசி இருப்பாருன்னு பார்த்து ஒரு இடமும் பேசல. ஆனா அந்த வாலிபர்கள் 3 பேரை நின்று சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். ஒருவேளை விடுவிக்காமல் போனா நாங்க அவரை தான் ஆராதிப்போம். இப்படி சொல்லும் போது 1 மடங்கு தீ தான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா சொல்ல 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 எத்தனை மடங்கு தீயாகுது? 7 மடங்கு தீயா. இப்போதான் நமக்கு ஆட்ட முடியும். காலாம் தெரியாம சொல்ல தொடங்கிட்டோமோன்னு தோணும். ஆனா அவங்க இன்னும் சொல்றாங்க, ராஜாவே 7 மடங்கு இல்ல 7000 மடங்கு தீ போட்டாலும் நாங்கள் அவரை தான் ஆராதிப்போம். நின்னாங்க பாருங்க. நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். தூக்கி போடப்படாமல் ஆண்டவர் எதுவுமே செய்யல, போடுறதுக்கு அலோ பண்றார். ஆமே, ஆனா தூக்கி போடும் போது அவங்க மேல ஒரு தீ வாசனை கூட படாத அளவுக்கு கர்த்தர் அவர்கள் நடுவில் வந்து அவர்களை காப்பாற்றி நிறுத்தினார். நம்ம ஏன்னா ரொம்ப ஒரு நாள் இந்த பகுதியை தியானிக்கும் போது ஆண்டவர் நான் கேட்ட கொஸ்டின் தெரியும், ஆண்டவரே உங்களாலதான் எல்லாமே செய்ய முடியுமே, ஆண்டவர் பரலோகத்துல இருந்துட்டு இந்த தீயை அணைக்க முடியுமா? முடியாது. முடியும். எத்தனை மடங்கு ராஜா தீ போட்டாலும் என் அப்பா அனுப்புற ஒரு காற்று போதும் அதை அணையிறதுக்கு. என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம் பரலோகத்துல இருந்துட்டு ஆண்டவருக்கு. ஆனா கர்த்தர் அங்கிருந்து கிரியை செய்யாம அவர் எங்க வந்துட்டாருன்னா அவங்க சந்திச்ச அந்த தீக்க நடுவுல வந்துட்டார். இதை வச்சு நான் ஒரு நாள் கொஸ்டின் கேட்டேன், நீங்க எதுக்கு ஆண்டவர் வந்தீங்க? நீங்க அங்கிருந்தே செஞ்சிருக்கலாமே ஆண்டவரே.
நீங்க மேல இருந்து ஒரு அற்புதம் செஞ்சிருக்கலாமே, நீங்க ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இங்க வரணும், நீங்க ஏன் அவர்கள் நடுவில் வந்து உலாவணும்? இப்படி கேட்டது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை. என் பிள்ளை எதன் நடுவில் எனக்காக நின்னா தெரியுமா? நன்மை நடக்கும் இல்ல, தீமையான காரியத்தின் நடுவில் என் பிள்ளை எனக்காக நின்னா, என் பிள்ளை எனக்காக நின்னதை உலகம் பார்த்துச்சுன்னா என் பிள்ளைக்காய் நான் நிக்கிறதை உலகத்தை பார்க்க வைப்பேன். ஆமென். இந்த வார்த்தை பேசும்போது சில உள்ளத்துக்கு நான் தைரியமா சொல்றேன், சில கடினமான சூழ்நிலையில இன்னைக்கு நீங்க கர்த்தருக்காய் உறுதியாய் பிடிச்சு நிற்கிறது உண்மையானா அதை 4 பேர் பார்க்கிறார்கள் என்றால் அதே 4 பேர் நடுவில் கர்த்தர் உங்களுக்காய் நிற்பதை பார்க்க வைப்பார். ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தரை நோக்கி நிற்கிறவன், ஆமென், கர்த்தரோடு முகமுகமாய் பேசுகிறவன் மாத்திரமல்ல, அவன் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் கர்த்தரை நோக்கி இருக்கிறவன். கர்த்தரை நோக்கி இருக்கிற முகத்தை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். மட்டுமல்ல, அவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் வழிகளை காண்பித்துக் கொடுத்திருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு காரியத்தை சொல்லி ஆமென் நம்ம ஜெபிக்கலாம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. போதும். 3வது யாருக்கு தமது வழியை வெளிப்படுத்துகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நிக்கிறாங்க, மோசே நிக்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் இந்த வழியை சொல்லாமல் மோசேயினிடத்து வழி சொல்ல ரீசன் என்னன்னா, ஒன்று நான் சொன்னேன், அவர் பர்சனல் ஆண்டவரோடு இடைப்படுகிறார். 2 நான் சொன்னேன், எல்லாவற்றிலும் கர்த்தரை நோக்கி இருக்கிறார், எந்த காரியத்திலும் கர்த்தர் உறுதியாக பிடிச்சு நிற்கிறார். 3 இந்த மோசே யார் தெரியுமா? கையில் கோலோடு நிற்கிறவன். கோலோடு நிற்கிறவன் யார் கையில இந்த கோல் இருந்துச்சோ அவனுக்கு முன்னாடி நான் சொல்றாரு, நீ போய் அந்த கடலை பிளந்து விடு அப்படின்றா. கையில் கோலோடு இருக்கிற அர்த்தம், இந்த கோல் எதற்கு அடையாளம் என்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளம். யார் இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இந்த வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் தமது வழியை ரிவீல் பண்ணுவார். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கோலை பிடித்துக் கொண்டு, இந்த கோல் சாதாரண கோல் அல்ல, இது நமக்கு தெரியும், இது மோசேயின் கோலாய் அறியப்பட்டிருந்தாலும் அவன் முச்செடியிலே சந்தித்து அங்கே தனது கோலை அவருக்கு முன்பாக போட்டு எடுத்த பிறகு யாத்திராகமம் 4வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லப்படுகிறது, அவன் எகிப்து தேசத்துக்கு புறப்படும் போது எப்படி புறப்பட்டான்னா கர்த்தருடைய கோலை தன் கரத்தில் எடுத்துக்கொண்டேன். அப்ப இந்த கோல் எதற்கு? கர்த்தருடைய கோல். ஆமென். ஏசாயாவில் ஒரு வார்த்தை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தமது வாக்கின் கோலா, அதாவது தன்னுடைய வார்த்தையின் கோலா பூமியை திருத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கோல் எதற்கு அடையாளம்? கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளம். ஹalleluya. மோசேக்கு திடீர்னு சொல்றார், உன் கோலை எடுத்துக்கொண்டு போ, உன் கோலை எடுத்துக்கொண்டு அந்த கடலை பிளந்து விடு அப்படின்றார். இப்ப யாருக்கு இங்க வழியை ரிவீல் பண்றார்னா, கோல் இல்லாதவர்களிடத்தில் அல்ல, கோல் யார் கையில இருக்குது? கர்த்தருடைய வார்த்தை யார் பிடிச்சு வாழ்றாங்களோ, இந்த வசனத்தின்படி கேட்டு எவர்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நடக்கிறீர்களோ நிச்சயமாய் அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் தமது வழியை காண்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹalleluya. எல்லாவற்றிற்கும் பதில் இந்த கோல் தான். இந்த கோலை மட்டும், அதனால தான் சொல்றாரு, கோலை மட்டும் விட்டுறாரு. மோசே, எகிப்திற்குள்ள இந்த கோல் உனக்கு அவசியம். மோசே, வனாந்திரத்தில் இந்த கோல் அவசியம். சமுத்திரத்துக்கு முன்பா இந்த கோல் அவசியம். மாராக்கு முன்பா இந்த கோல் அவசியம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் இந்த வார்த்தைங்கிற கோல் உனக்கு போதுமானதா இருக்கும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இந்த கோலை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது உங்க கையில எப்பொழுதுமே இருக்கட்டும். இது உங்கள் இருதயத்தில் எப்பொழுதுமே இருக்கட்டும். இது உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே காணப்படட்டும். ஆமென். இந்த கோல் மட்டும் உங்க கையில இருந்து கொண்டு இருக்குமானா நிச்சயமா இந்த கோலை கொண்டு கர்த்தர் உங்க லைஃப்ல செய்ய போகிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஹalleluya. இந்த கோல் கர்த்தருடைய கோலாய் மாற்றி அவன் கையில எடுத்த பிறகு அந்த கோலை வச்சு கர்த்தர் செஞ்ச கிரியெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆமே. எகிப்து தேசத்துக்குள்ள மோசே கையை தூக்கி அப்படி கோலை நீட்டி வானத்தை நீட்டினா அற்புதம், தண்ணீர்ல கையை நீட்டினா அற்புதம். ஆமே. எங்க அந்த கோலை வச்சு நீட்டாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அதான் நான் ஒரு நாள் இது தியானிக்கும் போது வேடிக்கையா படிச்சேன். மோசே மட்டும் அந்த கோலை இப்படி பார்த்து சொல்லி 40 வருஷம் என் கையில தான் இருக்கு. இந்த 40 வருஷம் என் லைஃப்ல ஒரு அற்புதம் இந்த கோல்ல நடக்கல. ஆனா எப்போ அது கர்த்தருடைய கோலா மாறிச்சோ அது அவ்வளவு கிரியைகளை. ஹalleluya. இந்த வார்த்தை என்கிற கோல் வானமும் பூமி ஒழிந்து போனாலும் இந்த வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போகவே போகாது. வசனம் உங்களுக்கு ஆண்டவர் பேசுறாரா? வார்த்தையை நீங்க அதிகமா பிடிச்சு வாழ்ந்து நடக்கிறீங்களா?
ஹalleluya. அநேகருடைய சாட்சிகளை கேட்கும் போது அவங்க சொல்ற வார்த்தைகள் ஒரு வார்த்தை, அவர் வார்த்தை மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க உயிரோட இல்லை. தாவீது சொல்றார், உடைய வார்த்தை மாத்திரம் இல்லாத இருந்திருந்தா நான் மண்ணோட போயிருப்பேன் ஆண்டவரே, உடைய வார்த்தை இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வாழ்ந்து பிழைத்து கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அன்பு தேவ பிள்ளையே, இந்த கோலை மட்டும் விட்டுறாதீங்க. மோசே அவர் கூட்டத்துல பார்க்கிறார், மோசே கோல் இருக்கு. மோசே சொல்றான், மோசே இதுக்குள்ள வழி திறக்க வேணாம், இதுக்குள்ள வழி இருக்குது, அது செய்யணும்னா நீங்க கோல் எடுத்துட்டு போய் பிளந்து விடு அப்படின்றார். இது ஒரே சத்தியத்தை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இப்ப இந்த மோசே கோல் எடுத்துட்டு போறார். எப்பவுமே இந்த மோசே கையில இந்த கோல் இருக்கும். இந்த கோலை எடுத்துட்டு போய் என்ன செய்ய போறாரா? கடலை பழக்க போறார். ஆமே. இதுவரை பிளந்து பழக்க வேண்டாம் இல்ல. திடீர்னு நான் கன்னியாகுமரியில இருந்து வரேன். கன்னியாகுமரி பீச் அங்க வந்து உங்களுக்கு தெரியும், எங்க வீட்டுல இருந்து கரெக்டா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஆண்டவர் திடீர்னு என்கிட்ட காலையில கூப்பிட்டு நீ பைபிள் எடுத்துட்டு கடலுக்கு முன்னாடி போய் நின்று கடலை பிளந்து விடுன்றான்னு வச்சுக்கோங்க. சும்மா சொல்றேன், இல்ல வேண்டாம். இப்ப பாஸ்டர் ஜோயல் நீங்க இருக்கிறார் மலேசியால அந்த கடல்ல போய் நின்று காலையில ஒரு மைக்கு கையில பைபிள் எடுத்துட்டு போய் கடலை பிளந்து விடுன்னு சொன்னா அவ வர போக மாட்டான். ஒருவேளை அவர் அப்படி ஒருவேளை பைபிள் எப்படி தூக்கிட்டு கடலுக்கு முன்னாடி நின்னாருன்னா பாக்குறவங்களுக்கு என்ன தோணும்? என்ன ஸ்பீடா சொல்றீங்க? மோசேட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறார். மோசேட்ட சொல்றாரு, உன் கோலை எடுத்துட்டு போய் கடலை பிளந்து விடு. மோசே இப்ப கோலை எடுத்துட்டு போறார். பெரிய பிரச்சனை பின்னாடி வந்துட்டு இருக்குது. சக்கரை சொல்ற சவுண்ட் கேட்டு பயத்திங்க அவ்வளவு ஜனங்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. மோசே அழகா ஒரு கோலை எடுத்துட்டு கடலுக்கு முன்னாடி இப்படி போய் நீட்டிட்டு இருக்கும்போது பார்த்த ஜனத்துக்கு என்ன தோணிடும்? பின்னாடி போய் தள்ளி விடணும்னு தோணிருக்காங்க. ஜனங்கள்லாம் தோணி இருக்கும், இவருக்கு வயசாயிடுச்சு, ரொம்ப பிரச்சனை. ஆனா மோசே இந்த இடத்துல ஆண்டவர்கிட்டயும், ஆண்டவரை என்ன ஆண்டவர் கொஸ்டின் கேட்கல, ஜனத்தையும் பார்க்கல, கோலை பிடிச்சிட்டு போய் நின்னாரு. சமுத்திரத்தை பிளந்து விடுறாரு. இது சாத்தியமா? மனுஷனுடைய பார்வை சாத்தியம். ஒரு கோலை நீட்டி ஒரு சமுத்திரத்தை பிளக்க முடியுமா? சாத்தியம் இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்றார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் பிளந்து விடுன்னு பிளப்பேன்னு சொல்லல, நீ பிளந்து விடு அப்படின்றார். 16வது வருஷம் யாத்திரை 14 நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விட. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே, அதாவது நீ கோலை நீட்டி நில்லு மோசே, நான் காத்து அனுப்பி அதை பிளந்து நான் நடக்க வைக்க, இப்படி சொன்னா கூட ஒரு நியாயம். மோசே என்ன சொல்றாரு? நீ கோலை நீட்டி பிளந்து விடு, ஜனங்கள் நடப்பார்கள் இப்படின்றார். மோசே இதுல ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. இது எப்படி சாத்தியம்? இந்த காரியத்துல நான் இந்த கோலை பிடிச்சிங்கன்னா இது சாத்தியமா? எந்த கொஸ்டின் அந்த இடத்துல ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அடுத்த செகண்ட் போய் கோலை நீட்டி நிக்கிறான் பாருங்க. ஆமா, ஏன் இந்த வார்த்தை சொல்ல வரேன்னா, எந்த சாத்தியம் இல்லாத காரியத்திலும் கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்கு தந்துட்டாரு, நீங்க பிடிச்சு நிக்கிறீங்கன்னா உலகத்துக்கு அது பைத்தியமா தான் தெரியும். ஆனா கர்த்தர் அதை கனமாய் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். இது ரொம்ப பலப்படுத்தின வார்த்தைகள் ஒண்ணு. நான் இந்த கோலை பிடிச்சி மோசே நீட்டி நிற்கும் போது ஊரா ஆரோன்லாம் போய் தாக்கிறதுக்கு கிடையாது. எவ்வளவு நேரம் அந்த கடல் பழக்க போகுதுன்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன், அந்த மோசேயின் கை அப்படி பிடிச்சு நிற்கும் போது அது கை தளர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு அற்புதத்தை அங்க செய்யறார். இந்த வார்த்தையை ஏன் சொல்றேன்னா, அன்பு உள்ளவன், நீங்க சில நேரத்துல சில இடத்துல வார்த்தையை பிடிச்சு நிற்கும் போது உங்க கையை தாங்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா ஃபீல் பண்ணாதீங்க. எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, இந்த கை தளர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காற்றை வீசுவார். உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் காண செய்வார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆனா நீங்க செய்ய வேண்டியது நீட்டி நின்றுங்க, நீட்டி நின்றுங்க. ஐயோ நான் நீட்டினா சமுத்திரம் பிளக்கணும், சந்தேகமே விடாதீங்க. நான் நீட்டினா இந்த காரியத்துல ஒரு அற்புதம் நடக்குமா? சந்தேகம். சொன்னது கர்த்தரானா, சொன்னது கர்த்தரானா. மோசே நீ கோலை பிடிச்சு நில்லை, ஒரு நிச்சயம் கை தளர விட மாட்டா.
காற்றை அனுப்பாமல் இருக்க மாட்டார். உங்கள் முன்பாக கர்த்தர் வழியை காண்பிப்பார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கானையாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. ஓ இயேசுவா கூடாதது எதுவுமில்லை. இயேசுவா கூடாதது. இந்த வார்த்தையை பிடிச்சு இல்லைங்க. சில காத்திருக்கிற பாதையில் இருக்கிற உள்ளங்களுக்கு நான் சொல்றேன், அவன் எந்த ஒரு பாதையில் இருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைங்க சொல்றேன், வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரா? சில இடத்துல வார்த்தையை பிடிச்சு இன்னைக்கும் கர்த்தரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராவது இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்க கை தளர கர்த்தர் விட மாட்டான். நீங்க பிடிச்சு, நீங்க கோலை பிடிச்சு நிக்கிறதுக்கு முன்பாக நிச்சயம் ஒரு அற்புதத்தை கர்த்தர் சமுத்திரத்தில் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். மோசே கோலை நீட்டினது சமுத்திரம் பிளப்பதற்காக. ஆமென். சமுத்திரம் பிளப்பதற்காக நீட்டப்பட்ட கோல் சமுத்திரத்தை பிளந்தது. எந்த வார்த்தை சொல்றேன்னா, சில காரியத்துக்காக வார்த்தையை தந்து பிடிச்சு நிக்க வச்சிருக்கிறான்னா அந்த காரியம் தான் உங்களுக்கு கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கலாம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிச்சது ஒண்ணும், கர்த்தர் எனக்கு இன்னொரு விஷயம் அப்படி ஒரு நாள் கர்த்தர் செய்ய மாட்டார். அவர் எனக்கு வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். ஆமென். கோலை பிடிச்சு நிக்கிறவனுக்கு கர்த்தர் தமது வழியை காண்பிக்கிறார். மோசைக்கு வழியையும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு தமது கிரியைகளை காண்பித்தார். என்ன மோசே முகமுகமாய் பேசுகிறவன், கர்த்தரே நோக்கி இருக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து நிற்கிறவன். இப்படி நிற்கிறவர்களுக்காய் தமது வழிகளை கர்த்தர் காண்பிப்பார். அவர்களுக்கு முன்பாய் பாதைகளை கர்த்தர் செவ்வை பண்ணுவார். எல்லாரும் எழுந்திருக்கலாம தேவ சமூகத்துல ஒரு சில நிமிடங்கள் மாத்திர கண்களை மூடி, ஆண்டவரே நான் வழி நடந்த பிறகு தெரிந்தவனாய் அல்ல, நடப்பதற்கு முன்பாகவே தெரிகிறவனா என்னை நீர் மாற்றும் என்று ஒரே ஒரு விசை கண்களை மூடி அர்ப்பணித்து ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய வசனம் எனக்கு காண்பிக்கிற வழியிலே நடக்கும்படியான கிருபைகளை கர்த்தர் எனக்கு தருவீராக என்று சொல்லி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையில்
நீர் என்னை நடத்துகிற பாதையில நடந்த பிறகு வழி தெரிவதல்லப்பா, நடக்கிறதுக்கு முன்பாகவே எஸ் இதற்குள் எனக்கு ஒரு வழி இருக்கிறது. கர்த்தரின் நேர்த்தியா இதை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே, கர்த்தரின் நேர் வழியா இதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு எனக்கு உண்டாகத்தக்கதா ஆண்டவரே, உம்மோடுள்ளது உறவு இன்னும் என்னிலே பலப்படட்டும். ஆண்டவரே, எல்லாவற்றிலும் உம்மை நோக்கி இருக்கிற அனுபவம் எனக்குள்ளே உண்டாகட்டும். அப்பா, எல்லாவற்றிற்கு மேல கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு விசுவாசத்தில் உறுதியாய் நின்று எந்த பாதையிலும் கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் கர்த்தர் எங்களை நிறுத்தும்படி எங்களை இந்த மாலை நேரத்தில் பலப்படுத்துவீராக. உம்முடைய ஆவியிலே எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு இருதயங்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. யார் என்ன பார்க்கட்டும், எப்படி பேசட்டும், எப்படிப்பட்ட சூழல்கள் என்னை சுற்றிலும் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தைங்கிற கோலை பிடித்துக் கொண்டு எந்த சமுத்திரத்தின் நடுவிலும் தைரியத்தோடு நீட்டி நிற்கிறவர்களாய், ஆமென், அப்படி நிற்கிறது நிமித்தமாய் எங்களுக்கு முன் வழிகள் திறக்கப்படுகிறவர்களாய் மாற. Glory Father, glory Father, glory Father. எந்த சூழலிலும் தளர்ந்து போகாதபடிக்கு ஒரு மன தைரியத்தை, ஒரு பலனை, ஒரு கிருபையை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் மேல் கர்த்தர் ஊற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலே தளர்ந்து போய் இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்திலே விசுவாசத்திலே தோய்ந்து போய் இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினாலே அகைன் அப்பா திரும்ப ஒரு விசை கூட இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் புதுப்பிப்பீராக, விசுவாசத்தை புதுப்பிப்பீராக, நம்பிக்கையை புதுப்பிப்பீராக, தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தை புதுப்பிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். மோசே, நீ கை நீட்டி நில்லு. மோசே, உன் குடும்பத்துல வேற யாரும் நிக்கல, நீ நின்னுரு. நீ நின்னா போதும், உன் நிமித்தமாக குடும்பம் காக்கப்படும். உன் நிமித்தமாக குடும்பம் சமுத்திரத்தை கடக்கும். உன் நிமித்தமாக ஜெயந்த சமுத்திரத்தை தாண்டுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பேசும்போதே ஒரு வார்த்தை ஆவியானவர் சொல்ல வைக்கிறார். சில உள்ளத்துல தனியா குடும்பத்துல மோசேயை போல வார்த்தை பிடிச்சு நிக்கிற உள்ளமே, தைரியத்தோட நில்லுங்கள். ஆமென், ஆமென். நீ நிக்கலனா வேற யார் நிக்க போறா? நீ நிக்கலனா வேற யார் இந்த கோலை பிடிச்சு நிக்க போறா? நீ நின்னால் மட்டும்தான். மோசே, ஆரோன் நின்றால் அல்ல, மிரியாம் நின்றால் அல்ல, வேற யார் நின்றால் நீ நிக்கணும். மோசே, இந்த சமுத்திரத்தின் நடுவில் நீ கை நீட்டி நில்லு. இந்த பிரச்சனை நடுவில் நீ கை நீட்டி நில்லு. ஆமென். இந்த சூழல் நடுவில் நீ வார்த்தை கோலை நீட்டி நிக்கிறதுல தளர்ந்துராதீங்க. இந்த வார்த்தை பிடிச்சு நிக்கிறதுல தளர்ந்துராதீங்க. இது உங்களை வெட்கப்படுத்தாது. அதை சுற்றி எப்பேற்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு எதிராய் வந்தாலும், அன்பு தேவ சகோதரர், அன்பு தேவ பிள்ளையே, தைரியத்தோடு வார்த்தை பிடித்து நில்லுங்கள். ஆமென், ஆமென். சமுத்திரம் உன்னை மூழ்கடிக்காது, மாறா உனக்கு முன்பாய் சமுத்திரத்தை கர்த்தர் விலகி போக. எஸ் லார்ட், இன்னும் ஓடி நெருங்கட்டும், இன்னும் உண்மையை பற்றிக் கொள்ளட்டும். உடைய வார்த்தைங்கிற கோலை உறுதியாய் பிடித்துக் கொள்ள கிருபை தருவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, வழி தெரிந்த பிறகு அல்லப்பா, தெரிகிறதற்கு முன்பாக உறுதியாய் இருக்க இந்த அனுபவத்தை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் கொடுத்து அதிசயமாய் நடத்துங்க. ஆண்டவரே, நீர் வாழ்ந்திருக்கும்படி வைத்திருக்கிற தேசத்துல சுகமாய் சுகித்திருக்க நீடித்திருக்க தரலாம். உம்முடைய வழிகளிலே எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி நீதியாய், நேர்த்தியாய், நித்தியத்துக்கு நேராக இந்த பிள்ளைகளை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு நம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறார். குறிப்பாக இந்த சபை கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாரோடும் கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் வார்த்தைகளை கொண்டு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீர்கள்? ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை விசுவாசிங்கள். அவர் தாம் சொன்னபடியே நம்முடைய வாழ்விலை நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை அறிவிப்புகளை மட்டும் நாளை தினத்திலே நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம்
ELCM செராஸில் வைத்து, அதாவது செராஸ் லூத்ரன் சர்ச்சில் வைத்து ஒரு விசேஷத்தை கூட்டம் உண்டு. மாலை 8:30 மணிக்கு அருமையான பாஸ்டர் ஸ்ரீதரன் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவருடைய சபையில் வைத்து அந்த கூட்டம் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை மாலையில் மூடன் மெத்தடிஸ்ட் சர்ச்சில் இந்த செராஸ் வட்டாரத்தில் இருக்கிற தமிழ் சபைகளின் சார்பிலே அங்கே ஒரு காஸ்பல் அண்ட் ஹீலிங் குரூசைடு ஒன்றை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதிலும் பாஸ்டர் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் உற்சாகமாய் அந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெறுவதற்கு உங்களை அன்போடு நினைப்பூட்டுகிறோம். அதே போல் சனிக்கிழமை பகலில் காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் சில்ட்ரன்ஸ்க்கான அந்த VBS லீடர்ஸ் ட்ரைனிங் அது நம்முடைய சபையில் நடைபெறுகிறது. சிறுவர் ஊழியத்தில் ஈடுபடுகிறவர்கள், அதில் ஆர்வம் உள்ளவர்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். பாஸ்டர் அவர்களும் அவர்களோடு கூட நம்முடைய ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்னுடைய VBS டீம் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் நம்மை அதில் நடத்துவார்கள். இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த VBS ட்ரைனிங் இங்கே சனிக்கிழமை இங்கே இந்த சபையில் வைத்து நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இறுதி ஜெபத்தை பாஸ்டர் ஜேம்ஸ் மில்லர் அவர்கள் வந்து ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் தலைவணங்கி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட வசனத்தின் பிரகாரம் எங்கள் வழிகளெல்லாம் நீங்கள் கூட வர வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் போகும் பாதை முன்பதாகவே எங்களுடைய பாதை வழி என்ன என்று நீங்கள் எங்களுக்கு முன் அறிவிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆண்டவரே நீ கொடுத்த வசனத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக உங்களுடைய நெருங்கி கர்த்தாவே அப்பா வெற்றி நடை போடுவோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே, உன்னத பலத்தினாலே, அன்பின் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருப்பதனால, அனுதினமும் எங்களை அப்படியாக தட்டி எழுப்பி கொண்டிருப்பதனால, வழிநடத்தி கொண்டிருப்பதனால ஆண்டவரே நீங்க கேட்ட வசனம் எங்களுக்கு உறுதி செய்ததுக்காக நன்றி. கேட்ட வசனத்தின் மூலமாக எங்களை அப்படியாக இன்னும் ஆண்டவரை தட்டி எழுப்பி முன்னோக்கி செல்ல வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த அனைவருடைய கர்த்தருக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தை கேட்ட அனைவரும் ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய உள்ளான மனுஷன் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரை வரும் இந்த 2-3 நாட்கள் மீட்டிங்ல வந்து கலந்து கொண்டு ஆண்டவரை எல்லாரும் இன்னும் இந்த 3 நாள் முழுசாக வந்து ஆண்டவரை உங்களுடைய மகிமையின் உங்களுடைய அபிஷேகத்தினால எழுப்பப்பட திடன் கொள்ள ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்க ஆண்டவரை இப்படியாக நீ ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். அன்பின் பாஸ்டரையும் பாஸ்டர் சேன் ஜாய்சன் உடைய கர்த்தருக்கு கொடுக்கிறோம். ஆண்டவர் அவர் டீமையும் உடைய கர்த்தருக்கு கொடுக்கிறோம். அற்புதமான முறையில் இந்த தேசத்துக்கு கொண்டு வந்து இப்படியாக எங்க தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் ஜாயல் சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாஸ்டர் ஸ்ரீதர் சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து வந்திருக்கிற அனைவரும் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். எல்லாம் மகிமையும், எல்லாம் கனமும், எல்லாம் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். எல்லாம் வல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்வோம் ஆமென். கரங்களை வைத்து சொல்வோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென். அழைப்பை ஏற்று வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறீங்க. பாஸ்டர் ஜெயராஜ் அவங்க குடும்பம் வந்திருக்கிறது சந்தோஷம். பாஸ்டர் ஜேம்ஸ் மில்லர், பாஸ்டர் TV ஸ்ரீதரன் அவர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி தெரிவித்துக்கிறோம். மற்றும் எல்லா சபைகளிலிருந்தும் வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. உங்களுக்கு சிறிய ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் பின்னால் ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் சாப்பிட்டு செல்லலாம். பாஸ்டரை தனிப்பட்ட விதத்தில் பார்த்து ஜெபிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்னால் வந்து பாஸ்டரிடத்தில் நீங்கள் ஜெபித்து செல்லவும் உங்களை அனுபவிக்கிறேன். But not running game. சொல்லிட்டீங்களா?
நாங்கள் விஷயத்தில் ஒரு இழப்பு தான். நாளைக்கு வந்துருங்க. அங்கிருந்தா வரீங்களா?